ஓகே. நம்ம அடுத்து இன்னைக்கு பார்க்க போறது யூனிட் 10 biostatics. You are looking at so yes, question. Biostatic data collection fundamentals. டேட்டான்னு சொன்னால என்னது தரவுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் டேட்டா கலெக்ஷன். அதை ஃபுல்லும் அதை பேஸ் பண்ணி தான் வருது. பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. Data collection is the process of gathering and measuring information on variables of interest and in an established systematic fashion that enables one to answer started research questions, test hypotheses and evaluate outcomes. அதாவது கலெக்ஷன் ஆஃப் டேட்டான்னு என்னது, தரவு சேகரிப்பது. தரவு இருக்குல்ல, அதை வந்து சேகரிப்பது தான் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. அது வேணா அதை எப்படின்னா எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, ஆராய்ச்சி கேள்வி இருக்குல்ல அதுக்கு பதில் அளிக்க. நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணுவோம், அதுக்கு நம்ம டேட்டா எடுப்போம்ல, அப்போ ஆராய்ச்சி கேள்விக்கு பதில் அளிக்கவும், அதாவது கருதுகோள்களை சோதிக்கவும். நம்ம அந்த ரிசல்ட் இருக்குல்ல, நமக்கு கிடைக்கும்ல, அதை வந்து சோதிக்க. ஒரு ரிசர்ச் பண்ணும்போது நமக்கு ஒரு ரிசல்ட் இருக்குல்ல, அதை இதை பேஸ் பண்ணி சோதிக்கலாம். அதுக்கு கருதுகோள்களை சோதிக்கவும் ரிசர்ச் கொஸ்டின்ஸ் பாருங்க. அடுத்து டெஸ்ட் ஹைபோதிசிஸ் அண்ட் எவாலுவேட் அவுட்கம்ஸ், அதாவது விளைவுகளை மதிப்பீடு செய்யவும் இது உதவுகிறது. இது வந்து பாருங்க, டேட்டா கலெக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் கேதரிங் அண்ட் மெஷரிங் இன்ஃபர்மேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது மாறிலிகளை பற்றிய தகவல்களை சேகரித்து அளவிடும் செயல்முறை. மாறிலிகள் சொல்லுவாங்கல்ல, வேரியபிள்ஸ், அதை பற்றிய தகவல்களை சேகரித்து அளவிட ஒரு செயல்முறை தான் என்னது, டேட்டா கலெக்ஷன் அப்படிங்கிறது. இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு என்னது, ரிசர்ச் கொஸ்டின்ஸ், டெஸ்ட் ஹைபோதிசிஸ் அண்ட் எவாலுவேட் அவுட்கம்ஸ், இதெல்லாம் இது சேகரிப்பதற்கு யூஸ் ஆகுது. அடுத்து பாருங்க, அதுல வந்து டேட்டா வந்து 2 டைப்ஸ் இருக்கு, பிரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டா. ஃபர்ஸ்ட் பாருங்க, பிரைமரி டேட்டா. பிரைமரி டேட்டான்னு என்னது, முதன்மை தரவு அப்படின்னு சொல்லுவாங்க. முதன்மை தரவு பாருங்க, ஒரிஜினல் டேட்டா கலெக்டட் பை த ரிசர்ச்சர் ஸ்பெசிபிக்கலி ஃபார் த கரண்ட் ரிசர்ச் ப்ராஜெக்ட். இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். அதாவது ஸ்பாட்லயே நம்ம வந்து அந்த டேட்டாவை கலெக்ட் பண்றது. இதுக்கு இன்னொரு பேர் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹேண்ட், நம்மளே ப்ரிப்பேர் பண்றது. நம்ம வேற ஒருத்தரை எடுத்தா அது செகண்ட் ஹேண்ட், நம்மளே ப்ரிப்பேர் பண்ணா அது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். புரியுதா? ஒரிஜினல் டேட்டா கலெக்டட் பை த ரிசர்ச்சர் ஸ்பெசிபிகலி ஃபார் த கரண்ட் ரிசர்ச் அவரே கலெக்ட் பண்றது. அடுத்தது, இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் கேதர்ட் டைரக்ட்லி ஃப்ரம் த சோர்ஸ். இது என்னது, நேரடியாக தகவல் மூலத்திலிருந்து சேகரிக்கிறது, நேரடியான தகவல் அதுல இருந்து வந்து இது சேகரிக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க, இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒரிஜினல், இதோட அசல், has not been previously published analyzed, அதாவது இதுக்கு முன்பாக அது வந்து பகுப்பாய்வு செய்யவும் இல்லை, வெளியிடவும் இல்லை. நேரடியாக டைரக்டா பண்றதானே, அப்ப இதுக்கு முன்ன அவங்க செஞ்சிருக்க சான்ஸ் இல்லை. அப்போ நாட் பீன் ப்ரீவியஸ்லி பப்ளிஷ்டு, இதற்கு முன்பு வெளியிடப்படும். ஆனா செகண்டரி ஹேண்ட்னு என்ன செய்வாங்க, பப்ளிஷ் பண்ணதை எடுத்து அவங்க திரும்ப பண்ணுவாங்க. நம்ம பண்ணுவோம்ல எம்எஸ்சில எல்லாம், அதை பேஸ் பண்ணி பண்ணுவோம்ல, அதுதான். அடுத்து ஆர் அனலைஸ்டு, பகுப்பாய்வு செய்யவில்லை. அடுத்து பாருங்க, ஸ்பெசிபிக் டு ரிசர்ச் நீடு, அதாவது ஆராய்ச்சி தேவைகளுக்கு குறிப்பிட்டது. tailored preciously to the objective of the current study, அதாவது ஆய்வு இருக்குல்ல, அதோட நோக்கங்களுக்கு துல்லியமாக வடிவமைக்கப்பட்டது, அதோட நோக்கங்களுக்காக வடிவமைக்கப்பட்டது. அடுத்து டைம் கன்சூமிங் அண்ட் காஸ்ட்லி. டைம் கன்சூமிங் அண்ட் காஸ்ட்லி, நேரத்தை எடுத்துக்கொள்ளணும்ல, நம்ம அதை பார்த்து எழுதணும்னா செகண்ட் ஹேண்ட் பார்த்து எழுதணும் நமக்கு ஈஸி. ஆனா இதுக்கு எப்படி டைம் வந்து அதிகமா இருக்கு, அப்போ டைம் கன்சூமிங் அண்ட் காஸ்ட்லி, நிறைய டைம் எடுத்துக்கும். அடுத்து என்னது, காஸ்ட்லியா இருக்கு. அடுத்து ரிக்வயர் சிக்னிஃபிகன்ட் ரிசோர்ஸ் அண்ட் எஃபெக்டிவ் கலெக்டட், என்னது இதை கரெக்ட், நம்ம இதை கலெக்ட் பண்ணணும்னா என்னது, சோர்ஸ் வேணும், அதுக்கு வந்து கரெக்ட் சோர்ஸ் இருந்தா தான் முடியும். அப்போ ரிக்வயர் சிக்னிஃபிகன்ட் ரிசோர்சஸ் அண்ட் எஃபெக்ட் டு கலெக்ட், முயற்சி, எஃபர்ட், அதுக்கு வந்து என்ன, நம்ம அந்த இதை பார்த்து எடுத்தா மட்டும் போதாது, என்னது சோர்ஸும் வேணும், முயற்சி வேணும். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னா அதுக்கு சோர்ஸும் வேணும், முயற்சியும் வேணும்.
அடுத்து பாருங்க ஹை கண்ட்ரோல். The researchers has full control over the data collection process, method and quality. அதாவது அந்த அந்த நம்ம சேருக்கும் உள்ள தகவல் அந்த செயல்முறைக்கும் அடுத்து என்னது அதன் அந்த ஆராய்ச்சி நம்ம பண்ணோம்னா அந்த முழு கட்டுப்பாடு நம்ம கிட்ட தான் இருக்கும். மற்றவங்களை இப்ப நம்ம வேற ரிசர்ச் பண்ணோம்னா வேற ஒருத்தரோட செகண்ட் ஹேண்ட் எடுக்கோம்னா அப்ப லாஸ்ட் அவங்களோட இது மென்ஷன் பண்ணும்ல, லாஸ்ட் அவங்கள இருந்து நாங்க எடுத்தோம் அந்த மாதிரி. இது முழு கட்டுப்பாடு என்னது நம்மளோடது. அதான் என்னது ஹை கண்ட்ரோல், உயர் கட்டுப்பாடு ஃபுல்லும் நம்மள்கிட்ட தான் அதோட கட்டுப்பாடு ஃபுல்லும் இருக்கும். அடுத்து பாருங்க எக்ஸாம்பிள் இன் பயாலஜி பை ஹெல்த் மெஷர்மெண்ட் டேக்கன் டைரக்ட்லி ஃப்ரம் பேஷண்ட் இன் ஏ கிளினிக்கல் ட்ரையல். பேஷண்ட் ரிட்டர்ன் நம்ம டைரக்டா எடுப்போம்ல, அதான் இதுக்கு எக்ஸாம்பிள். பாருங்க பிளட் ப்ரெஷர், லேப் ரிசல்ட், சர்வே ரெஸ்பான்சஸ் அதெல்லாம் புரியுது இல்ல. பேஷண்ட் ரிட்டர்ன் நம்ம டைரக்டா எடுக்கிறது. அடுத்து அப்சர்வேஷன் ஆஃப் அனிமல் பிஹேவியர் இன் த நேச்சுரல் ஹேபிடேட். அதாவது அனிமலோட பிஹேவியர் அவங்களோட அந்த இடத்துல போய் நம்ம எடுக்கிறது, நடத்தை மாற்றம் அப்படி சொல்லுவோம்ல அது. அடுத்து பாருங்க ரிசல்ட் ஃப்ரம் லெபார்டரி எக்ஸ்பெரிமெண்ட். அதுவும் அப்பவே பண்ணி அப்பவே கிடைக்கிறது, அவங்கள ஓனா பண்ணி கிடைக்கிறது. எக்ஸாம்பிள் பாருங்க ஜீன் பாருங்க ரிசல்ட் ஃப்ரம் லெபார்டரி எக்ஸ்பெரிமெண்ட் ஜீன் எக்ஸ்பிரஷன் லெவல்ஸ், புரோட்டீன் கான்சன்ட்ரேஷன்ஸ், அதாவது மரபணு வெளிப்பாடு அது இருக்குல்ல, அதை பற்றி எல்லாம் ரிசர்ச் பண்றது. அடுத்து பாருங்க என்வரன்மெண்டல் சாம்பிள்ஸ் கலெக்டட் அண்ட் அனலைஸ்டு ஃபார் த பொல்யூட்டன்ஸ். பொல்யூஷன் டெஸ்ட் பண்றதுக்காக என்வரன்மெண்ட்ல இருந்து சாம்பிள் எடுக்கிறது, அதுவும் டைரக்டா நம்ம பண்றதுதான். அதான் என்னது புரியுதா? இதுதான் என்னது பிரைமரி டேட்டா. அப்படின்னா என்னது டைரக்டா நம்ம கலெக்ட் பண்றது, அதுதான் பிரைமரி டேட்டா. அடுத்து பாருங்க செகண்டரி டேட்டா. Data that has already been collected by someone else for purpose other the current research work. It is a second hand information complete and published by others. இங்க வந்து நம்மளாவே பண்ணது, இது நம்மளோட ரிசர்ச் தேவைக்காக அடுத்தவங்களோட ப்ராஜெக்ட் எடுத்து பண்றது, அவங்க பண்ணி வச்சிருக்கதை எடுத்து பண்றது. அதான் என்னது செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட் அண்ட் பப்ளிஷ்ட் பை அதர்ஸ். அவங்க பப்ளிஷ் பண்ணதான் நம்ம எடுக்கிறது. அடுத்து இதோட கேரக்டர் பாருங்க ரெடிலி அவைலபிள், கேன் வி குவிக்லி ஆஃபர் ஆர் லோவர் காஸ்ட். என்னது நமக்கு குவிக்லா சீக்கிரமா எடுக்கலாம். அடுத்து பாருங்க ப்ரோடு ஸ்கோப், பரந்த நோக்கம், மே கவர் ஏ வைடு ரேஞ்ச் ஆஃப் சப்ஜெக்ட் ஆர் டைம் பீரியட். இது என்னது பல்வேறு பாடங்கள் மற்றும் காலகட்டங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். எல்லாமே அதுல டீட்டெயிலா இருக்கும்ல, அதான் நமக்கு அதை வந்து தேடி பிடிக்கணுங்க அவசியம் வராது. அடுத்து பாருங்க லெஸ் கண்ட்ரோல், த ரிசர்ச்சர் ஹேஸ் நோ கண்ட்ரோல் ஓவர் த ஒரிஜினல் டேட்டா கலெக்ஷன் மெத்தட் ஆர் குவிக்லி. எந்த கட்டுப்பாடும் இல்லை, அங்க நமக்கு என்னது இருக்கும், இங்க வந்து எந்த கட்டுப்பாடும் இல்லை. அடுத்து பாருங்க பொட்டன்ஷியல் ஃபார் பயாஸ் அண்ட் இர்ரிவலன்ஸ், அதாவது பொருத்தமற்ற தன்மைக்கான சாத்தியக்கூறு. இர்ரிலவன்ஸ் சாத்தியக்கூறு, பொருத்தமற்ற தன்மைக்கான சாத்தியக்கூறு. மே நாட் பெர்ஃபெக்ட்லி அலைன் வித் த கரண்ட் ரிசர்ச் கொஸ்டின் ஆர் மே கண்டெயின் பயாசிஸ் ஃப்ரம் த ஒரிஜினல் கலெக்ஷன். இப்போ அதை வந்து இதோட நெகட்டிவ் சொல்லியிருக்காங்க, அங்க பண்ணிருக்க காலத்திலேட்டு ஏதாவது சேஞ்சஸ் வரும்ல, அப்ப இங்க வந்து இதோட மீனிங் எப்படின்னா தற்போதைய ஆராய்ச்சி கேள்விகளுடன் ஒத்து போகாது. டைமில டிஃபரன்ஸ் வந்து இப்போ ஒரு 5 years முன்னாடி உள்ள நம்ம எடுப்போம்னு வச்சுக்கோங்க, அப்ப இப்போ எடுத்தாலும் அதுல வந்து டிஃபரெண்ட் வரும்ல, அதுதான் இதுல சொல்லியிருக்காங்க. மே கண்டெயின் பயாசிஸ் ஃப்ரம் த ஒரிஜினல் கலெக்ஷன், தற்போதைய ஆராய்ச்சி கேள்விகளோட வந்து இது வந்து ஒத்து போகாது, அது அதோட நெகட்டிவ். Sorry, less control na the researcher has no control over the original data collection method or quality. என்னது அவங்களுக்கு வந்து அந்த என்னது ஆராய்ச்சிகள் எந்த கட்டுப்பாடும் இருக்காது. அட் பொட்டன்ஷியல் பயாஸ் அண்ட் இர்ரிலவன்ஸ் அப்படின்னா மே நாட் பெர்ஃபெக்ட்லி அலைன் வித் த கரண்ட் ரிசர்ச் கொஸ்டின்ஸ், மே கண்டெயின் பயாஸ் ஃப்ரம் த ஒரிஜினல் கலெக்ஷன், தற்போதைய ஆராய்ச்சி கேள்விகளோட அது வந்து என்னது ஒத்து போகாது. அடுத்து பாருங்க எக்ஸாம்பிள்ஸ்.
பயாலஜிக்கல் வைஸ் அதோட எக்ஸாம்பிள் இப்போ நம்ம படிக்கிற பயாலஜி ஆனால அதை பயாலஜிக்கல் பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. வேற ஏதாவது சப்ஜெக்டா இருந்தா அதை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ இது வந்து பயாலஜி பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. பேஷண்ட் ரெக்கார்டு ஃப்ரம் ஹாஸ்பிட்டல் ஆர் கிளினிக்ஸ், அதுல இருந்து நம்ம எடுப்போம்ல. ஏதாவது இப்போ ஹாஸ்பிட்டல்ல போனா நம்ம ஓபி கார்டு கொடுத்தாதான் அதுல இருந்து திரும்ப பழைய ரெக்கார்டு எடுத்துதான் நமக்கு பார்க்கலாம். அதுதான். அடுத்து பாருங்க, நேஷனல் ஹெல்த் சர்வேஸ், டெமோகிராபிக் அண்ட் ஹெல்த் சர்வேஸ், அதுவும் அப்படித்தானே. அடுத்து பப்ளிஷ்டு ரிசர்ச் பேப்பர்ஸ் அண்ட் சயின்டிபிக் ஆர்டிகிள்ஸ். அடுத்து டிசீஸ் ரெஜிஸ்டர்ஸ், கேன்சர் ரெஜிஸ்டர்ஸ், பர்த் டிஃபெக்ட் ரெஜிஸ்டர்ஸ். பர்த் இது வேணும்னாலும் அங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்க தானே நாம எடுப்போம். அடுத்து பாருங்க, ஜீனோமிக் டேட்டா பேசிஸ், மரபணு தளவு தவம், அதாவது மரபணு அத வந்து என்னது என்சிஏபிஜி ஜெயின் பேங்க்ல இருந்து எடுப்பாங்க. அடுத்து பாருங்க, வெதர் ஆர் என்வரன்மெண்டல் மானிட்டரிங் டேட்டா ஃப்ரம் கவர்மெண்ட் ஏஜென்சி, வெதர் கண்டிஷன், இன்ன ஆண்டுல இன்ன வெதர் கண்டிஷன் இருந்துச்சு அப்படிங்கறத அவங்க கிட்ட இருந்து எடுக்கிறது. அப்ப புரியுதா? பிரைமரினா நம்மளே பண்றது, செகண்டரினா அவங்க கிட்ட இருந்து நம்மள எடுக்கிறது. அடுத்து பாருங்க, மெத்தட் ஆஃப் கலெக்டிங் பிரைமரி டேட்டா. The choice of method depend on the researcher question, resource and nature of the data required. என்னது, எப்படி நம்ம அதை கலெக்ட் பண்ணோம்னா என்னது, மெத்தட் டிபெண்ட் ஆன் ரிசர்ச் கொஸ்டின், அவங்களோட கொஸ்டினை பொறுத்தும், ரிசோர்ஸ் அதோட வளங்கள் இருக்குல்ல, நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸ் சோர்ஸ் என்னங்கிறத பொறுத்தும், த நேச்சர் ஆஃப் டேட்டா ரிக்வயர்டு, அதாவது தரவுகளோட தன்மை இருக்குல்ல, அதை பொறுத்தும் நம்ம என்னது கலெக்ட் பண்றது. அதுதான் மெத்தட் ஆஃப் கலெக்டிங் பிரைமரி டேட்டா. நம்ம மெயினா நமக்கு என்ன தேவை இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் எடுப்போம். இல்ல அவங்க சொல்லியிருக்காங்கன்னா ரிசர்ச் கொஸ்டினை பேஸ் பண்ணி, ரிசோர்ஸை பேஸ் பண்ணி அண்ட் நேச்சர் ஆஃப் த டேட்டா ரிக்வயர்டு, அதோட தரவை அனுசரிச்சு தான் அது தேவையை வந்து சொல்றாங்க. அடுத்து பாருங்க, அதுல வந்து சர்வே அண்ட் கொஸ்டினரைஸ். சர்வேன்னா என்னது, ஆய்வுகள் மற்றும் கொஸ்டினரைஸ்னா கேள்வித்தாள்கள். அடுத்து செகண்ட் என்ன பாருங்க, ஒப்சர்வேஷன், எக்ஸ்பீரிமெண்ட், இன்டர்வியூ, கேஸ் ஸ்டடிஸ் அண்ட் பிசியாலஜிக்கல் பயாலஜிக்கல் மெஷர்மெண்ட், இதெல்லாம் முறையில வந்து பிரைமரி டேட்டா வந்து கலெக்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, சர்வே அண்ட் கொஸ்டினரிஸ். சர்வே அண்ட் கொஸ்டினரிஸ் டிஸ்கிரிப்ஷன் பாருங்க, சிஸ்டமேட்டிக்கலி கலெக்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் சாம்பிள் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் யூசிங் a structured set of questions. அதாவது இந்த கேள்வி தொகுப்பு இருக்குல்ல, அதுல இருந்து தனி நபர்கள் மாதிரி இருந்து முறையான தகவல்களை சேர்ப்பார். அவங்க மாதிரிகள்ல இருந்து நம்ம டேட்டா வந்து கலெக்ட் பண்றது. அடுத்து மெத்தேடு, செல்ஃப் அட்மினிஸ்ட்ரேட். அது மெயினா அதான் ஆய்வுகள் மற்றும் கேள்வித்தாள்கள். கேள்வித்தாள்களை நம்ம இப்ப எடுத்துக்கோ. செல்ஃப் அட்மினிஸ்ட்ரேட் என்னது, சுயமா அவங்க பண்ணது, ஆன்லைன்ல இல்லைன்னா மெயில்ல. அடுத்து இன்டர்வியூர் ஆர் அட்மினிஸ்ட்ரேடு, அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் இல்லைன்னா டெலிஃபோன் வழியாக. புரியுதா? அடுத்து பாருங்க, இதோட யூஸ் பாருங்க, டு கேதர் டேட்டா அண்ட் ஒப்பீனியன், ஆட்டிடியூடு, ஹெல்த் பிஹேவியர்ஸ் அண்ட் டெமோகிராபிக்ஸ். அதாவது எப்படி எடுப்பாங்க, கருத்துக்கள் கேதர் டேட்டா அண்ட் ஒப்பீனியன், அவங்களோட கருத்துக்கள், ஆட்டிடியூட்ஸ் அவங்களோட மனப்பான்மைகள் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி, ஹெல்த் பிஹேவியர் அவங்களோட சுகாதார நடவடிக்கைகள். அடுத்து டெமோகிராபிக்ஸ்னா மக்கள் தொகை பற்றி, டெமோகிராபிக்ஸ் போன்ற தகவல்களை சேகரிக்க. புரியுதா? அப்போ சர்வே கொஸ்டின் பேஸ் பண்ணி என்னெல்லாம் எடுக்கலாம்னா, கருத்துக்களை வந்து எடுக்கலாம், அவங்களோட மனப்பான்மைகளை எடுக்கலாம், சுகாதார நடவடிக்கைகளை எடுக்கலாம். பேஸ்ட் ஆன் என்னது, பயாலஜி பேஸ் பண்ணி தான். இது நம்ம பயாலஜி ஆனால இதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து டெமோகிராபிக்ஸ், மக்கள் தொகை பற்றிய தகவல்களை சேகரிக்க வந்து என்னது, சர்வே அண்ட் கொஸ்டினரிஸ் வந்து யூஸ் ஆகுது. அடுத்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, எ சர்வே ஆன் த டயட்டரி ஹேபிட் அண்ட் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் த குரோனிக் டிசீஸ். அதாவது உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் நாள்பட்ட நோயின்னு சொல்லுவாங்கல்ல, நிறைய நாளா இருக்குது, அதை பற்றி உள்ள நிகழ்வை எடுக்கிறதுக்கு. அதாவது உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் நாள்பட்ட நோய்கள், இதை எடுக்க என்னது, நாள்பட்ட நோய்னா நம்ம அவங்க போய் கொஸ்டின் பண்ணலாம்ல, எப்போ இருந்து இருந்துச்சு, எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சர்வே பண்ணுவோம்ல, அதுதான் இதுல சொல்லியிருக்கேன். நாளைக்கு எப்படி இருக்கு, உங்களுக்கு இது வர்றதுக்கு காரணம் எத்தனை இயர் ஆயிருந்து, அந்த மாதிரி கொஸ்டின் பண்ணி நம்ம சர்வே எடுக்கிறது. அதான் கொஸ்டினரிஸ். அடுத்து பாருங்க, அப்சர்வேஷன்ஸ். அடுத்து பாருங்க, டிஸ்கிரிப்ஷன், டைரக்ட்லி வாட்சிங் அண்ட் ரெக்கார்டிங் பிஹேவியர்ஸ், ஈவென்ட்ஸ் ஆர் கேரக்டரிஸ் கேன் பி ஸ்ட்ரக்சர்டு.
அவங்கள வாட்ச் பண்ணி அப்சர்வ் பண்ணி அவங்கள அப்சர்வ் பண்ணி நம்ம வந்து என்னது டேட்டா கலெக்ட் பண்றது அதான் என்னது அப்சர்வேஷன். பாருங்க மெத்தட் பாருங்க. டைரக்ட் அப்சர்வேஷன் நேரடியா வந்து கண்காணிக்கிறது. எக்ஸாம்பிள் பாருங்க. அப்சர்விங் அனிமல் மேட்டிங் ரிச்சுவல்ஸ், அதாவது அனிமல்ஸ் வந்து மேட் பண்ணும்ல, அவங்களோட இன சேர்க்கை இருக்குல்ல, அதை வந்து கண்காணித்தது. அடுத்து பாருங்க பார்ட்டிசிபேண்ட் அப்சர்வேஷன், அதாவது சேர்ந்து இந்த அவங்க குழுவுல சேர்ந்திருந்து அப்சர்வ் பண்ணுவது. ஒரு குழு இருக்குன்னா அவங்க குழுவோட சேர்ந்து இருந்து அவங்க வந்து நேரடியாகவும் கண்காணிக்கலாம், இல்லைன்னா ஒரு குழு அவங்க பார்ட்டிசிபென்ட்னு சொன்னா பங்கேற்பாளராக இருந்து அப்சர்வ் பண்றது. அடுத்து பாருங்க இதோட யூஸ் பாருங்க. டு ஸ்டடி நேச்சுரலிஸ்டிக் பிஹேவியர் வித்தவுட் இன்டர்வென்ஷன். படிக்க முடியல, அவங்களுக்கு நேச்சுரல் கேரக்டர் வந்து நம்ம டைரக்டா பண்ணனால அது வந்து நமக்கு படிக்க முடியும். அவங்களுக்கு நேச்சுரல் கேரக்டர் வந்து நமக்கு புரிஞ்சுக்க முடியும். அடுத்து பாருங்க அது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ரெக்கார்டிங் அண்ட் ஃபாலோயிங் பிஹேவியர் ஆஃப் பேர்ட் ஸ்பீசிஸ் இன் டிஃபரெண்ட் ஹேபிட்டேட். அதாவது ஒரு பேர்ட் ஸ்பீசிஸ் வந்து டிஃபரெண்ட் ஹேபிட்ல எப்படி எல்லாம் வாழுது அப்படின்னு வந்து நம்மளால வாட்ச் பண்ணி எழுதுறது, அதுதான் அப்சர்வேஷன். சிலவள இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இதை என்ன இதுல வரும் அப்படின்னு கேட்பாங்க. அப்சர்வேஷனா, சர்வேயா, கொஸ்டினரியா? கொஸ்டினரி சர்வே ஒண்ணுதான். அப்சர்வேஷனா, எக்ஸ்பெரிமெண்டா, இன்டர்வியூஸா, ஹேர் ஸ்டடிஸா அப்படின்னு கேட்பாங்க. புரியுதா? அப்ப எக்ஸாம்பிள் வந்து நோட் பண்ணி வைங்க. அடுத்து பாருங்க எக்ஸ்பீரிமெண்ட்ஸ். எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் என்னது? சோதனைகள் சொல்லுவோம்ல, எக்ஸ்பீரிமெண்ட்ஸ். அதோட டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. கண்ட்ரோல்டு மேனிப்புலேஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் வேரியபிள்ஸ், அதாவது கண்ட்ரோல், அதாவது கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட முறையில் கையாளுதல். எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட முறையில் கையாளுதல். டு டிட்டர்மைன் தயர் எஃபெக்ட் ஆஃப் த அவுட்கம், இது வந்து என்னது? விளைவை வந்து தீர்மானிக்கிறது. இது பண்ணினாதான் நமக்கு அதோட விளைவை தீர்மானிக்க முடியும், அல்லாம தீர்மானிக்க முடியும். அப்போ பண்ணி விளைவை தீர்மானிக்கிறது. அடுத்து இன்வால்வ் ரேண்டமைசேஷன், கண்ட்ரோல் கூப் அண்ட் ரெப்ளிகேஷன்ஸ், அதாவது ரேண்டமைசேஷன்னா சீரற்ற மயமாக்கல். இன்வால்வ் ரேண்டமை சீரற்றதா இருக்கும் அது. அடுத்து கண்ட்ரோல் கூப்ஸ், கட்டுப்பாட்டு குழுக்கள் அதுல இருக்கும். அண்ட் என்னது? ரெப்ளிகேஷன். ரெப்ளிகேஷன்னா நகல் எடுக்க, அதோட ஜெராக்ஸ் எடுக்கிறது, நகல் எடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகியவற்றை இது வந்து என்னது? உள்ளடக்கியது. அடுத்து பாருங்க இதோட மெத்தட் பாருங்க. லெபார்டரி எக்ஸ்பெரிமெண்ட், ஃபீல்டு எக்ஸ்பெரிமெண்ட், கிளினிக்கல் ட்ரையல்ஸ். அடுத்து யூஸ் பாருங்க. டு எஸ்டாப்ளிஷ் கேஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப், காரண கேஸ் அண்ட் எஃபெக்ட்னா காரண விளைவு. கேஸ் அண்ட் எஃபெக்ட்னா காரணம், என்ன காரணம்? இப்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண தெரியும்ல, இன்ன காரணத்தினால இது வந்துச்சு அப்படின்னு காரண விளைவு உறவுகளை வந்து இது நமக்கு வந்து எடுத்து காட்டுகிறது. புரியுதா? காரண விளைவு உறவுகளை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அடுத்து பாருங்க எக்ஸாம்பிள் கிளினிக்கல் ட்ரையல் டெஸ்டிங் அண்ட் எஃபிஷியன்சி நியூ ட்ரக் கம்பேர்டு டு த, அதாவது இப்போ ஒரு மருந்து போலியான மருந்தா இருந்தா இப்ப 2 மருந்து இருக்குன்னா அந்த மருந்து எது பெஸ்ட் மருந்து அப்படின்னு நம்ம அந்த போலியும் ரிசர்ச் பண்ணி பார்ப்போம். என்னது புதுதா இருக்குல்ல அந்த அதோட செயல்திறனையும் பார்ப்போம். அப்ப நமக்கு அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும், இது போலியா இது போலியா அப்படின்னு. புரியுதா? அதான் இதெல்லாம் எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்க. சோதனை பண்ணி செய்யறது. A clinical trial testing efficiently new drug compared to a placebo, அதாவது போலி மருந்துடன் ஒப்பிட்டு புதிய மருந்தின் செயல்திறனை சோதிக்கும் மருத்துவ சோதனை. புரியுதா? போலி மருந்துடன் ஒப்பிட்டு புதிய மருந்தினை செயல்திறனை சோதிக்கும் மருத்துவ சோதனை. அப்ப அது புரியல. சர்வே. அடுத்து அப்சர்வேஷனா நம்ம பார்த்து பண்றது. எக்ஸ்பெரிமெண்ட்னா நம்ம செஞ்சு வந்து அதை ரிசல்ட் எழுதுறது. அடுத்து பாருங்க இன்டர்வியூஸ். டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. டைரக்ட் வெர்பல் கொஸ்டினரிஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், என்னது? டைரக்டா வந்து நம்ம கொஸ்டின் கேட்கறது. இன்டர்வியூனா அப்படித்தானே, டைரக்டா கொஸ்டின் கேட்கறது. அடுத்து கேன் பி ஸ்ட்ரக்சர்டு, இது கட்டமைக்கப்பட்டதாக இருக்கலாம். செமி ஸ்ட்ரக்சர்டு, அரை கட்டமைப்பு. நம்ம வந்து பிளான் பண்ணி இப்போ கேட்போம்ல, பிளான் பண்ணி அதான் கட்டமைப்பு. பிளான் பண்ணி கேட்போம், இல்லைன்னா என்னது நம்மள ஓன் இதுலயும் கேட்போம். அதான் சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரக்சர்டு அண்ட்
செமி ஸ்ட்ரக்சர்டு பாருங்க. ஸ்ட்ரக்சர்டுன்னா என்னது? ப்ரீ டிஃபைன்டு கொஸ்டின், முன்னாலே நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கிறது. அடுத்து அது பாருங்க, செமி ஸ்ட்ரக்சர்னா சம் ப்ரீ டிஃபைன்டு, சம் ஓப்பன் டிஃபைன்டு. அதாவது சிலது என்னது நம்ம வரையறுக்கப்பட்ட கொஸ்டினா இருக்கான், சிலது என்னது திறந்த முடிவு கொஸ்டின், திறந்த கொஸ்டினாக இருக்கலாம். அடுத்து ஆர் அன்ஸ்ட்ரக்சர்டு, கட்டமைக்கப்படாமலும் இருக்கலாம். அடுத்து பாருங்க, யூஸ் பாருங்க, டு கேதர் இன் டெப்த் குவான்டிடேட்டிவ் டேட்டா, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஒப்பீனியன்ஸ். கேதர் இன் டெப்த் குவான்டிடேட்டிவ் டேட்டா, நமக்கு டீப்பா வந்து அதோட டேட்டா அவங்கள்ட்ட கேட்டறியனால டீப் இது வந்து நமக்கு என்னது கிடைக்கும். சாரி, இங்க எடுக்கல. டு கேதர் இன் டெப்த் குவான்டிடேட்டிவ் டேட்டா, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸை பேஸ் பண்ணி அங்க கேட்கறது. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, இன் டெப்த் இன்டர்வியூஸ் வித் பேஷண்ட் அபவுட் தயர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் எ நியூ தெரபி. அப்போ இப்போ ஒரு புதிய சிகிச்சை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதோட புதிய ஒரு டெக்னிக் சிகிச்சை, ஒரு நோயாளி இருக்காங்க, அவங்களுக்கு புதிய ஒரு சிகிச்சை வந்துச்சு, அதை பற்றி இந்த சிகிச்சை எப்படி இருக்கு உங்களுக்கு, அது கரெக்டா இருக்கு அப்படிங்கறது கேட்டறிகிறது, இன்டர் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து தெரிகிறது. புரியுதா? அதான் என்னது இன்டர்வியூஸ். அடுத்து பாருங்க, கேஸ் ஸ்டடிஸ். இன் டெப்த் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் ஏ சிங்கிள் இண்டிவிஜுவல் குரூப் ஈவென்ட் ஆர் பினாமினா. அதாவது கேஸ் ஸ்டடிஸ்னா என்னது? இன் டெப்த் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சிங்கிள் இண்டிவிஜுவல்ஸ், தனி நபர்கள் என்னது நிகழ்வுகளை பற்றி என்னது விசாரணை பண்றது, அதுதான் என்னது கேஸ் ஸ்டடிஸ். யூஸ் பாருங்க, டு ப்ரொவைட் ரிச் டீடைல்டு இன்சைட் காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷன்ஸ் ஆஃபன் ஃபார் ஏ ரேர் கண்டிஷன். இது வந்து இது என்னது சிக்கலான சூழ்நிலைகள் என்னது வளமான விரிவான நுண்ணறிவுகளை வழங்க நமக்கு இது என்னது யூஸ் ஆகுது. அவங்களுக்கு கண்டிஷன் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சிக்கலான சூழ்நிலையில் வளமான விரிவான நுண்ணறிவுகளை வழங்க நமக்கு இது என்னது யூஸ் ஆகுது. அடுத்து பாருங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏ டீடைல்டு ஸ்டடி ஆஃப் ஏ பேஷண்ட் வித் ஏ யூனிக் ஜெனடிக் டிசார்டர். அதாவது என்னது மரபணு கோளாறு உள்ள நோயாளிகளின் விரிவான ஆய்வு. புரியுதா? இப்ப மரபணு கோளாறு அவங்களுக்கு இருக்குன்னா அதை பத்தி நம்ம டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்ல, டீட்டெயிலா பல டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுவோம். இங்க இந்த அவங்களுக்கு இப்படி இருந்தா இந்த என்ன எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி அதுதான் மரபணு கோளாறு உள்ள நோய்களின் விரிவான ஆய்வு. அடுத்து பாருங்க, பிசியாலஜிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் மெஷர்மெண்ட். உடலியல் அல்லது உயிரியல் முறையில் வந்து மெஷர் பண்றது. டிஸ்கிரிப்ஷன் பாருங்க, டைரக்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் பயாலஜிக்கல் பாராமீட்டர்ஸ் ஃப்ரம் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் சாம்பிள்ஸ். அதாவது தனிநபர்களிடமிருந்து உயிரியல் அளவுகளை நேரடியாக அளவிடுதல். புரியுதா? டைரக்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் பயாலஜிக்கல் பாராமீட்டர்ஸ் ஃப்ரம் இண்டிவிஜுவல்ஸ், அதாவது தனிநபர்களிடமிருந்து உயிரியல் அளவுகள் நேரடியாக அளவிடுதல். பாருங்க மெத்தட் பாருங்க, பிளட் டெஸ்ட், அடுத்து ஜெனட்டிக் சீக்வன்ஸ், அடுத்து இமேஜ் எக்ஸ்ரே எடுப்போம்ல அது, அடுத்து ஹார்ட் ரேட் மானிட்டரிங், பாடி டெம்பரேச்சர், அந்த இது யூஸ் பண்ணி எடுப்போம்ல, அதுதான் என்னது இதுக்கு எக்ஸாம்பிள். அதாவது தனி நபர்களிடம் இருந்து நேரடியாக நம்ம என்னது அளவிடுறது, அதான் என்னது பிசியாலஜிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் மெஷர்மெண்ட். யூஸ் பாருங்க, டு obtain objective health and biological markers. டு obtain objective health, புறநிலை ஆரோக்கியம் ஆர் பயாலஜிக்கல் மார்க்கர்ஸ். மார்க்கர்ஸ்னா குறிப்பா இந்த எழுது குறிப்பான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, உயிரியல் குறிப்பான்களுக்காக அவங்கள புறநிலை ஆரோக்கியத்தை தான் இது மென்ஷன் பண்ண முடியும். மெயின் அது புரிஞ்சுட்டா போதும். டு obtain objective health, புறநிலை ஆரோக்கியத்தை நம்ம இப்ப பிபி நோக்கினாலும் டெம்பரேச்சர் நோக்கினாலும் புறநிலை ஆரோக்கியத்தை நம்மளால மென்ஷன் பண்ண முடியும். அடுத்து பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க, மெஷரிங் பிளட் குளுக்கோஸ் லெவல் இந்த டயபெட்டிக் பேஷண்ட், அவங்களோட இது டயபெட்டிக் பேஷண்ட்களோட குளுக்கோஸ் அளவு நோக்குறது, சுகர் பேஷண்டோட என்னது குளுக்கோஸ் அளவு நோக்குறது. அடுத்து குவான்டிஃபையிங் புரோட்டீன் எக்ஸ்பிரஸ் யூசிங் வெஸ்டர்ன் பிளாட், அதை வெஸ்டர்ன் பிளாட்டை யூஸ் பண்ணி என்னது புரத வெளிப்பாட்டை வந்து அளவிடுறது. புரியுதா? அப்போ இதுல வந்து என்னெல்லாம் பார்த்தோம்?
மெத்தட் ஆஃப் கலெக்டிங் பிரைமரி டேட்டானா சர்வே அண்ட் கொஸ்டினரைஸ். சர்வே பண்ணி கொஸ்டின் கேட்டு அதோட ஆய்வு முடிவு தெரிஞ்சுக்கிறது. அடுத்து பாருங்க ஒப்சர்வேஷன்ஸ். ஒப்சர்வேஷன்னா புரியல, அவங்கள உற்று நோக்கி அதை வந்து டேட்டா கலெக்ட் பண்றது. அடுத்து எக்ஸ்பிரிமெண்ட், சோதனை பண்ணி டேட்டா கலெக்ட் பண்றது. அடுத்து இன்டர்வியூஸ், இன்டர்வியூ பண்ணி கலெக்ட் பண்றது. அடுத்து கேஸ் ஸ்டடிஸ், என்னது அதாவது என்னது, ஒரு குழுவுல வந்து சிங்கிள் பர்சனை வந்து விசாரணை பண்ணி கண்டுபிடிக்கிறது. ஸ்கூல்ல எல்லாம் படிப்போம்ல ஹேர் ஸ்டடிஸ்னா. ஹேர் ஸ்டடிஸ்னா என்ன, ஒரு பையனுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா என்ன பிரச்சனை, அந்த மாதிரி பண்ணி கண்டுபிடிக்கிறது. சோர்சஸ்னா அதோட நம்ம தேவையான அந்த சோர்ஸ் இருக்குல்ல, அந்த வளங்கள். அப்போ சோர்சஸ் ஆஃப் செகண்டரி டேட்டா. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தா, கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. செகண்ட் மெத்தட் ஆஃப் கலெக்டிங் பிரைமரி டேட்டா. அடுத்தது என்னது, சோர்சஸ் ஆஃப் செகண்டரி டேட்டா. பாருங்க, செகண்டரி டேட்டா கேன் கம் ஃப்ரம் வைட் வெரைட்டி ஆஃப் எக்ஸிஸ்டிங் ரெக்கார்ட் அண்ட் பப்ளிகேஷன்ஸ். என்னது, ஏற்கனவே உள்ள, நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கோம்ல, ஏற்கனவே உள்ள தரவுகள் மற்றும் வெளியீடுகள், அதுதான் என்னது சோர்ஸ். நம்ம டைரக்டா நம்ம ஒரு சோர்ஸை ஃபார்ம் பண்ண முடியாது இல்ல, அப்போ நம்ம எடுக்கத்தானே முடியும். அதான் என்னது, செகண்ட் டேட்டா கம் ஃப்ரம் a வைடு வெரைட்டி ஆஃப் எக்ஸிஸ்டிங் ரெக்கார்ட் அண்ட் பப்ளிகேஷன்ஸ். ஏற்கனவே உள்ள தரவுகள் மற்றும் வெளியீடுகள். அடுத்து பாருங்க, அதுக்கு எக்ஸாம் இது சொல்லியிருக்காங்க பாருங்க. கவர்மெண்ட் பப்ளிகேஷன் அண்ட் ஏஜென்சிஸ், அரசு வெளியிடும்ல அந்த தகவல்கள், அரசுகிட்ட இருந்து நம்ம வாங்குறது, அதை பேஸ் பண்ணி பாருங்க. எக்ஸாம்பிள் பார்த்தா தெரியும். சென்சஸ் டேட்டா, அது நம்ம கவர்மெண்ட் இருந்தா தானே பெற முடியும், அது ஒரு சோர்ஸ் தானே. அடுத்து விட்டல் ஸ்டாட்டிக்ஸ், அதாவது புள்ளி விவரங்கள் சொல்லுவாங்கல்ல, அதான் என்னது விட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளி விவரங்கள். எப்படின்னா பர்த், டெத், மேரேஜஸ், அதை பற்றியுள்ள புள்ளி விவரங்கள். புரியுதுல்ல, அவங்க சோர்ஸை வந்து பிறர்கிட்ட நம்ம எடுக்கிறது. நம்ம செகண்டரி டேட்டாவில அப்படிதான் பார்த்தோம். செகண்டரி டேட்டான்னா அதர் பண்ணி வச்சுக்கிறது. இதுலயும் பாருங்க, சோர்சஸ் ஆஃப் செகண்டரி டேட்டா, அவங்களோட செகண்டரி டேட்டாவோட சோர்சஸ் எப்படி கிடைக்குதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, அகாடமிக் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன், அதுல இருந்து நம்ம கலெக்ட் பண்றது. எக்ஸாம்பிள் பாருங்க, பப்ளிஷ்டு ரிசர்ச் ஆர்டிகிள்ஸ். இப்போ பப்ளிஷ்டு ரிசர்ச் ஆர்டிகிள்ஸ்னா நம்ம ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கோம் ஆர்டிகிள்ஸ், அதை பேஸ் பண்ணி எடுக்கிறது. அடுத்து பாருங்க, ஜேர்னல்ஸ், தீசிஸ், டிசர்டேஷன்ஸ், கான்ஃபரன்ஸ் ப்ரொசீடிங், டேட்டா ரீபோஸ்டரிஸ். டேட்டா ரீபோஸ்டரிஸ்னா தரவு களஞ்சியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, தரவு களஞ்சியங்கள். அப்போ இது எதுல இருந்தெல்லாம், பப்ளிஷ்டு ரிசர்ச் ஆர்டிகிள்ஸ், வெளியிடப்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகள், அதான் என்னது ஆர்டிகிள்ஸ், ஆராய்ச்சி கட்டுரைகள். அடுத்து என்னது, ஜேர்னல்ஸ். ஜேர்னல்ஸ் தெரியல, அது என்னது ஒரு கட்டுரைகள். அடுத்து பாருங்க, தீசிஸ். தீசிஸ்னா என்னது, நம்ம பண்ணுவோம்ல தீசிஸ், ஆய்வறிக்கைகள், அது. அடுத்து டிசர்டேஷன்ஸ். டிசர்டேஷன்னா ஆய்வு கட்டுரைகள் இருக்குல்ல, அதை சொல்றாங்க. அடுத்ததோட யூஸ் பாருங்க, லிட்ரேச்சர் ரிவ்யூஸ். நம்ம ரிவ்யூ எழுதும்போ அந்த கலெக்ட் பண்ணுவோம்ல, அவங்களோட இதுல இருந்து கலெக்ட் பண்ணுவோம்ல ரிவ்யூ பண்ணும்போ, அது என்னது லிட்ரேச்சர் ரிவ்யூஸ், இலக்கிய மதிப்புரைகள். அடுத்து மெட்டா அனலைசிஸ் அண்ட் ஜெனரேட்டிங் நியூ ஹைப்போதிசிஸ். அடுத்து பாருங்க, ஹாஸ்பிட்டல்ஸ், கிளினிக் அண்ட் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், பேஷண்ட் சார்ட், எலக்ட்ரானிக் ஹெல்த் ரிசர்ச், அதாவது மற்ற கம்ப்யூட்டர்ல பதிவு பண்ணி வச்சிருக்கோம்ல அது. அடுத்து டிசீஸ் ரெஜிஸ்டர்ஸ், ஹார்ட் டிசீஸா கேன்சர் டிசீஸா அந்த மாதிரி எடுக்கிறது. அடுத்து யூஸ் பாருங்க, கிளினிக்கல் எபிடெமாலஜி, அதாவது தொற்று நோயியல், அதுக்கு பயன்படுகிறது. அவுட்கம் ரிசர்ச், ஆராய்ச்சி முடிவுக்கு இது யூஸ் ஆகுது. ட்ராக்கிங் டிசீஸ் ப்ரோக்ரஷன், அதாவது அவங்களோட நோய் முன்னேற்றம் எப்படி இருக்கு, குறைவா இருக்கா அதிகமா இருக்கா, நோய் முன்னேற்றத்தை கண்காணிக்க. அடுத்து பாருங்க, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அண்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ். அது என்ஜிஓஎஸ் அப்படின்னா என்னது, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ். அது அதுல என்னது, எக்ஸாம்பிள் பாருங்க, ரிப்போர்ட் ஃப்ரம் ரெட் கிராஸ். நான் கவர்மெண்ட்னா கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணாம எய்டடா இருக்கும்ல, அதை சொல்றது. ரிப்போர்ட் ஃப்ரம் ரெட் கிராஸ், அதாவது செஞ்சிலுவை சங்க அறிக்கைன்னு சொல்லுவாங்கல்ல,
இந்த ரெட் கிராஸ்ல இந்த ஸ்கவுட் இதுல எல்லாம் ஈடுபட்டு இருப்பாங்கல்ல அவங்களோடது என்னது ரிப்போர்ட்ஸ் ஃப்ரம் ரெட் கிராஸ். அடுத்து டாக்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் எல்லைகளற்ற மருத்துவர்கள் யூனிசெஃப் எக்ஸெட்ரா. அதோட யூஸ் பாருங்க, ஹியூமனிடேரியன் எய்டு அசஸ்மெண்ட், பப்ளிக் ஹெல்த் இன்டர்வென்ஷன்ஸ், அதாவது மனிதாபிமான உதவி ஒதுக்கீடு, பொது சுகாதார தலையீடு. அடுத்து பாருங்க, அஞ்சாவது பாருங்க, கமர்ஷியல் பிரைவேட் டேட்டா ரிசோர்சஸ். கமர்ஷியல் பிரைவேட் டேட்டா ரிசோர்சஸ் அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. பார்மசூட்டிக்கல் கம்பெனி டேட்டா, மருத்துவ நிறுவனத்தில் அவங்களோட தரவு இருக்குல்ல அது. அடுத்து இன்சூரன்ஸ் கிளைம் டேட்டா, காப்பீட்டு நிறுவனங்களுக்குள்ள அவங்களோட டேட்டா. மார்க்கெட் ரிசர்ச் ரிப்போர்ட், சந்தை ஆய்வறிக்கைன்னு சொல்லுவாங்கல்ல அது. இதெல்லாம் என்னது கமர்ஷியல் அண்ட் பிரைவேட் டேட்டா ரிசோர்சஸ். அடுத்து பாருங்க, என்வரான்மெண்டல் மானிட்டரிங் ஏஜென்சிஸ் அப்படின்னா என்னது சுற்றுச்சூழல கண்காணிப்பு இல்லை அவங்களோடது. அதான் என்னது என்வரான்மெண்டல் மானிட்டரிங் ஏஜென்சிஸ். அதுல எக்ஸாம்பிள் பாருங்க, டேட்டா ஆன் ஏர் குவாலிட்டி, வாட்டர் குவாலிட்டி, பயோடைவர்சிட்டி ஃப்ரம் என்வரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சிஸ். டேட்டா அண்ட் ஏர் குவாலிட்டி, அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிறுவனம் இருக்குல்ல அவங்கள்ட்ட இருந்து ஏர் குவாலிட்டி இருக்குல்ல அதோட இதை டேட்டா கலெக்ட் பண்றது, வாட்டர் குவாலிட்டி டேட்டா கலெக்ட் பண்றது, அடுத்து பயோடைவர்சிட்டி பற்றிய தரவுகளை கலெக்ட் பண்றது. புரியுதா? அதான் என்னது என்வரான்மெண்டல் மானிட்டரிங் ஏஜென்சிஸ், எக்காலஜிக்கல் ஸ்டடிஸ், என்வரான்மெண்டல் ஹெல்த் அசஸ்மெண்ட். அடுத்து பாருங்க, கான்செப்ட் ஆஃப் ஸ்டாட்டிக்கல் பாப்புலேஷன் அண்ட் சாம்பிள். கான்செப்ட் ஆஃப் ஸ்டாட்டிக்கல் பாப்புலேஷன் அண்ட் சாம்பிள். ஸ்டாட்டிக்கல் பாப்புலேஷன் என்னது? ஸ்டாட்டிஸ்டிக்கல் பாப்புலேஷன் அண்ட் சாம்பிள். ஸ்டாட்டிஸ்டிக்கல் பாப்புலேஷன் என்னது? புள்ளி விவர மக்கள் தொகை. புள்ளி விவர மக்கள் தொகை அதுதான் என்னது ஸ்டாட்டிஸ்டிக்கல் பாப்புலேஷன் அண்ட் சாம்பிள்னா மாதிரி. புரியுதுல? நாலாவது கான்செப்ட் ஆஃப், புரியுதாடா? கான்செப்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பாப்புலேஷன் அண்ட் சாம்பிள், புள்ளி விவர மக்கள் தொகை அல்லது மாதிரியின் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது பாருங்க, அதுல வாரது பாருங்க, ஸ்டாட்டிஸ்டிக்கல் பாப்புலேஷன். ஸ்டாட்டிஸ்டிக்கல் பாப்புலேஷன் என்னது டெபினிஷன் கொடுத்துருக்கான் பாருங்க. The entire collection of individuals, object and measurement about which a researcher wishes a true conclusions. It is the complete set of observation about which and the inference is to be made. அதாவது தனி நபர்களோட தொகுப்பு, பொருள், அளவீடுகள் பற்றிய ஆராய்ச்சிகளை வரையும் முடிவுகள். தனி நபர்களோட தொகுப்பு, பொருள் அல்லது அளவீடுகள் மற்றும் பற்றிய ஆராய்ச்சிகள் வரையும் முடிவு அவங்க பண்ணி வெளியிடுறது. அதான் என்னது ஸ்டாட்டிஸ்டிக்கல் பாப்புலேஷன். It is a complete set of observation about which the inference is to be made. என்னது ஏற்கனவே அறிந்த தகவல்கள் அடிப்படை கொண்டாக நோக்குதல். இப்போ ஒரு புள்ளி விவரம் எடுத்துட்டுன்னா பாப்புலேஷனோட நேரமே ஒரு இது இருக்கும்ல அதை பேஸ் பண்ணி இப்போ எவ்வளவு இருந்துச்சு அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது. இந்த கேரக்டரிஸ் பாருங்க, டிஃபைன்டு பை த ரிசர்ச் கொஸ்டின். என்னது இது எப்படி வரையறுக்கப்படுகிறதுனா ஆராய்ச்சி கேள்வியால் இது வரையறுக்கப்படுகிறது. It is not necessary refer to people. It would be an all bacteria in a culture, all trees in a forest, or a clinical record in a specific disease. அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் பாப்புலேஷன்னா அது மக்களை மட்டும் குறிப்பிடணும் அப்படி கிடையாது. புள்ளி விவரம்னா இப்ப மக்கள் தொகையை நம்ம குறிப்பிடுவோம், இல்லாம வேறையும் குறிப்பிடுவோம். என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க பாருங்க. ஆல் பாக்டீரியா இன் கல்ச்சர், ஒரு கல்ச்சர் பண்ணுவோம்ல அதுல உள்ள பாக்டீரியா குறிப்பிடலாம். ஆல் ட்ரீஸ் இன் ஃபாரஸ்ட், ஃபாரஸ்ட்ல ட்ரீஸை குறிப்பிடலாம். அடுத்து என்ன கிளினிக்கல் ரெக்கார்டு, ஸ்பெசிபிக் டிசீஸ், ஒரு ஸ்பெசிபிக் டிசீஸோட கிளினிக்கல் ரெக்கார்டு. அது மக்கள் தொகை மட்டும் இருக்கணுங்கிற தேவை கிடையாது. இதை பேஸ் பண்ணி புள்ளி விவரம்னா இதை பேஸ் பண்ணியும் வரலாம். அடுத்து பாருங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. அண்ட் ஆல் அடல்ட் மேல்ஸ் இன் இந்தியா டைப் 2 டயபெட்டிஸ். எக்ஸாம்பிள் அதாவது டைப் 2 டயபெட்டிஸ் அதுல மேல்ஸுக்கு எப்படி
உள்ள இந்த இதுல ஒரு பர்டிகுலர் இதுல மேல்ஸ்க்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறது. அடுத்து பாருங்க, ஆல் ஈக்குவல் செல்ஸ் இந்த ஸ்பெசிபிக் லெபார்டரி கல்ச்சர். அதாவது ஈக்குவல் செல்ஸ் இருக்குல்ல, அது லெபார்டரியில எப்படி இருக்குங்கிறத பாக்குறது. அடுத்து பாருங்க, இதோட சாம்பிள் டெபினிஷன் பாருங்க. A subset or representative group selected from the population that is actually studied. அதாவது ஆய்வு செய்யப்பட்ட மக்கள் தொகையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குழு. நம்ம ஆய்வு பண்ணி வச்சிருக்கோம்ல, ஆய்வு பண்ணி வச்சிருக்கிற மக்கள் தொகையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குழு, அவங்கள இருந்து ஒரு குழுவை தேர்ந்தெடுக்கிறது. புரியுதா? சாம்பிள்னா புரியுதா? சாம்பிள்னா என்னது? A subset or a representative group selected from the population that is actually studied. அதாவது ஆய்வு செய்யப்பட்ட மக்கள் தொகையிலிருந்து ஒரு குழுவை வந்து தேர்ந்தெடுக்கிறது. அத பர்பஸ் பாருங்க, to make interference of generalization about the entire population from which it was drawn. Studying the entire population is often the impractical and impossible. இப்போ ஒரு முழு மக்கள் தொகையை படிக்கிறதுன்னா நமக்கு கஷ்டம் தானே. அதனால என்ன, நம்ம சாம்பிள் கலெக்ட் பண்ணி படிக்கிறோம். அதுதான் இதுல சொல்லியிருக்காங்க. முழு மக்கள் தொகையை படிப்பது வந்து நம்ம நடைமுறைக்கு மாறானது, அது வந்து சீரற்றது. அதனால பர்பஸ் என்னது, ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து படிக்கிறது. புரியுதா? அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்க. should be a representative of the population to avoid bias and ensuring generalizing to the result. அதாவது இது வந்து மக்கள் தொகையை பிரதிபலிக்கவும் சார்புகளை பிரதிநிதித்தவும் சார்புகளை வந்து என்னது தவிர்க்கவும் முடிவுகளை உறுதி செய்யவும் என்னது இதோட பண்பு. அப்ப அடுத்து பாருங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. குரூப் ஆஃப் 500 result males type 2 diabetes randomly selected in the hospital in Mumbai. மும்பையில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து 500 அடல்ட் மெயில்ஸ செலக்ட் பண்ணி அவங்களுக்கு யாருக்கெல்லாம் டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத பாக்குறது. அடுத்து ரேண்டம் செலக்ஷன் 10 ஈக்குவல் செல்ஸ் ஃப்ரம் த கல்ச்சர். கல்ச்சர்ல இருந்து ஒரு 10 ஈக்குவல் செல்ஸ் எடுத்து கல்ச்சர் பாக்குறது. அடுத்து பாருங்க, சென்சஸ் அண்ட் சாம்பிளிங் மெத்தட். சென்சஸ் அண்ட் சாம்பிளிங் மெத்தட். சென்சஸ் பாருங்க, டெஃபினிஷன், a study of collection of a study that collect data from every member of the entire population. இப்போ ஒரு முழு மக்கள் தொகையின் ஒவ்வொரு உறுப்பினர்களிடமிருந்தும் தரவை சேகரிக்கும் ஒரு ஆய்வு. புரியுதா? முழு மக்கள் தொகையிலிருந்து ஒவ்வொரு உறுப்பினர்களிடம் இருந்து தரவை சேகரிப்பு ஒரு ஆய்வு. அதுதான் என்னது, சென்சஸ். இதோட அட்வான்டேஜஸ் பாருங்க. provide complete information about the population, no sampling error. எல்லா இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நமக்கு என்னது பாப்புலேஷன்ல இருந்து கிடைக்குது. நோ சாம்பிளிங் ஏர், மாதிரி பிழை எதுவுமே நடக்காது. டிஸ்அட்வான்டேஜ் பாருங்க, எக்ஸ்ட்ரீம்லி காஸ்ட்லி. இது வந்து காஸ்ட்லியா இருக்கும், டைம் கன்சூமிங், டைம் எடுத்துக்கும். ஆஃபன் பாசிபிள் ஆர் இம்பாசிபிள் ஃபார் லார்ஜ் பாப்புலேஷன். பெரிய மக்கள் தொகைக்கு வந்து என்னது, இது வந்து சாத்தியமானது அல்ல. இப்போ ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகைன்னா நமக்கு அது செய்யலாம், பெரிய மக்கள் தொகைன்னு செலவு செய்ய முடியுமா? முடியாது. இதோட யூஸ் பாருங்க, டிபிக்கலி அப்சர்வ்டு ஃபார் எ லார்ஜ் ஸ்கேல் எனார்மல் டிபிக்கலி அப்சர்வ்டு லார்ஜ் ஒபிஷியல் எனுமரேஷன்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்க, நேஷனல் பாப்புலேஷன் சென்சஸ். அதாவது இது வந்து என்னது, ஒரு அதிகாரபூர்வமான கணக்கெடுப்பு. புரியுதா? இது வந்து ஒரு அதிகாரபூர்வமான கணக்கெடுப்பு. இன் பயாலஜி மைட் டு பாசிபிள் டு வெரி ஸ்மால் டிஃபைன்டு பாப்புலேஷன்ஸ். அதாவது வரையறுக்கப்பட்ட மக்கள் தொகைக்கு வந்து இது சாத்தியமா இருக்கலாம். எல்லா பாப்புலேஷனும் எடுத்த முடியுமா? முடியாது. ஒரு பர்டிகுலர் பாப்புலேஷன் எடுத்தா இது வந்து சாத்தியமா இருக்கலாம். அடுத்து பாருங்க, எக்ஸாம்பிள், ஆல் இண்டிவிஜுவல்ஸ் இன் ஏ ஸ்பெசிபிக் ஐசோலேட்டட் காலனி ஆஃப் அனிமல்ஸ். அதாவது விலங்குகள் காலனியில் இருக்குல்ல, அதுல உள்ள தனி நபர்களின் எண்ணிக்கை. புரியுதா? அடுத்து பாருங்க, சாம்பிளிங் மெத்தட்ஸ். சாம்பிளிங் மெத்தட்ஸ் டெக்னிக் யூஸ்டு டு செலக்ட் ஏ சாம்பிள் ஃப்ரம் ஏ பாப்புலேஷன். ஒரு பாப்புலேஷன் இருந்து சாம்பிளை வந்து எடுக்கிறது. தி கோல் இஸ் தி ஒப்டெயின் சாம்பிள் தட் ரெப்ரசன்ட் பாப்புலேஷன் அலோ த வேல்டியன். அதாவது அதான் என்னது, செலக்டட் ஃப்ரம் த பாப்புலேஷன். அதில் பாருங்க,
ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் மெத்தேடு, நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் மெத்தேடு. சாம்பிளிங் மெத்தட்ல 2 டைப்ஸ் இருக்கு. ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் மெத்தேடு, நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் மெத்தேடு. ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் மெத்தேடு பாருங்க. அதாவது அதாவது சீரானது சீரற்றது. ப்ராபபிலிட்டினா சீரானது, மற்றது வந்து சீரற்றது. சீரான நிகழ்தகவு, சீரற்ற நிகழ்தகவு. பாருங்க பிரின்சிபல் பாருங்க. Every unit in a population has a non-zero probability to being selected. அதாவது மக்கள் தொகையோட ஒவ்வொரு அலகும் பூஜ்ஜியமற்ற நிகழ்தகவை கொண்டுள்ளது. இதோட நிகழ்தகவு என்னது? பூஜ்ஜியமானதாக இருக்கும், பூஜ்ஜியமற்றதானதாக இருக்கும். நம்ம எப்படி எடுத்தாலும் அதுக்கு ஒரு பர்டிகுலர் மெஷர்மெண்ட் காணும்ல, பூஜ்ஜியமா இருக்காது, மெஷர்மெண்ட் காணும். This allows for unbiased estimation of population parameters and collection of sampling error. இது வந்து என்னது? மக்கள் தொகை அளவீடுகளை வந்து மாதிரி பிழைகளை கணக்கிடுவதே அனுமதிக்கிறது. அதில் ஏதாவது சாம்பிளிங் எரர் இருந்தா அதை வந்து இது கணக்கிடுறதுக்கு என்னது அனுமதிக்கிறது. அடுத்து பாருங்க, இதோட டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம படிக்கிறது என்னது? ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் மெத்தட்ல வந்து probability sampling method. Every unit of the population on non-zero probability being selected. This allows to unbiased estimation of population parameters and calculating of sampling error. அதாவது மக்கள் தொகையோட ஒவ்வொரு அலகும் என்னது? பூஜ்ஜியமற்ற நிகழ்தகவை கொண்டுள்ளது. இது என்னது? மாதிரி பிழையை கணக்கிடுவதை அனுமதிக்கிறது. அடுத்ததுல வந்து டைப்ஸ் இருக்கு பாருங்க. சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங், SRS, சிம்பிள் random sampling, systemic sampling, stratified random sampling, cluster sampling. அடுத்து மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங் அப்படி இருக்கு. அடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் அப்படின்னா என்னது? ரேண்டம், அதாவது இது வந்து சீரற்ற மாதிரியா இருக்கும். பாருங்க, எவரி பாசிபிள் சாம்பிள் ஆஃப் த கிவன் சைஸ் ஈக்குவல் சான்ஸ் டு த பீயிங் செலக்டட். அதாவது இதுல வந்து என்னது? கொடுக்கப்பட்ட அளவில் இருந்து ஒவ்வொரு மாதிரியும் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு சம வாய்ப்பு உள்ளது. ஈக்குவல் வாய்ப்பு வந்து நமக்கு தேர்ந்தெடுக்க இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, டிராயிங் நேம்ஸ் ஆன் த ஹட் யூசிங் ஏ ரேண்டம் நம்பர் ஜெனரேட்டர். அதாவது சீரற்ற எண்களை பயன்படுத்தி தொப்பிகளின் பெயர்களை வரைதல். வரைஞ்சிட்டு இது என்னென்ன இதுல இருக்கு அப்படிங்கறது செலக்ட் பண்றது, தொப்பிகளின் பெயர்களை வரைதல். அடுத்து பாருங்க, சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் அப்படின்னு. சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங்னா முறையான மாதிரி. Selection every k element from an ordered list starting from random point. Example, selection every 10th patient from a hospital admission list. அதாவது selection every key element from an ordered list starting the random point. அதாவது ஒரு சீரற்ற புள்ளியிலிருந்து தொடங்கி என்னது? வரிசைப்படுத்தப்பட்ட பட்டியலிருந்து ஒவ்வொரு கே உறுப்பை தேர்ந்தெடுப்பது. எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். செலக்ஷன் எவரி 10th பேஷண்ட் ஃப்ரம் த ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் லிஸ்ட். இப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருப்பாங்கல்ல, அதுல இருந்து இப்போ ஒரு 50 பேர் அட்மிட் ஆயிருக்காங்கன்னா 10வது அட்மிட் ஆனவங்க அதுல இருந்து செலக்ட் பண்ணி எடுக்கிறது. 20, 30, 40வது நம்பர் பேஷண்ட், 10வது நம்பர் பேஷண்ட், 20வது நம்பர், அந்த மாதிரி செலக்ட் பண்ணி எடுக்கிறது. அதான் என்னது? கே செலக்ஷன். கே உறுப்பை தேர்ந்தெடுப்பது. புரியுதா? 50 பேர் அட்மிட் ஆயிருந்தாங்கன்னா 10வது, 20வது, 30வது பேஷண்ட வந்து செலக்ட் பண்ணி எடுக்கிறது. அடுத்து பாருங்க, ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங். அதாவது ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங்னா அடுக்குப்படுத்தப்பட்ட சீரற்ற மாதிரி. Dividing the population into the homogeneous subgroups. அதாவது என்னது? கேரக்டர் பேஸ் பண்ணி, ஒரு கேரக்டரை பேஸ் பண்ணி மக்கள் தொகைகள்ல வந்து ஒரே மாதிரியான அடுக்களாக பிரித்தல். இப்ப பல கேரக்டர் இருப்பாங்கல்ல, அதுல இருந்து ஒரு கேரக்டர், பல கேரக்டர் இருக்கு, ஒரு கேரக்டர் பண்ணி பிரிக்கிறது. அதான் என்னது? ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங் based on the certain characteristics. பாருங்க, ஏஜ் குரூப்ஸ், ஜெண்டர், டிசீஸ் வருது. புரியுதுல?
பல ஏஜ் குரூப்பும் இருப்பாங்க. அதுலேருந்து என்னது ஒரு பர்ட்டிகுலர் ஏஜ் குரூப்பை வந்து செலக்ட் பண்றது. அடுத்து ஜெண்டர், டிசீஸ் சிவியாரிட்டி, அதாவது நோய்களின் தன்மையை பொறுத்து. அவங்க நோய் குறைஞ்சவங்க இருக்காங்க, கூடுனவங்கள எடுக்கிறது அந்த மாதிரி டிசீஸ் சிவியாரிட்டி. அடுத்து பாருங்க, தென் டேக்கிங் a sample random sample each stratum ensure representation of all subgroups. அதாவது இது வந்து என்னது, சீரற்ற மாதிரி எடுத்துக்கொண்டு அனைத்து அடுக்குகளிலும் செயல்முறையை உறுதி செய்தல். இந்த மாதிரி தான் இருக்கு, இந்த ஏஜ்ல இவ்வளவுதான் இருக்கு அப்படிங்கறத உறுதி செய்யறது. அடுத்து பாருங்க, கிளஸ்டர் சாம்பிளிங். கிளஸ்டர்னா கொத்து அப்படின்னு சொல்லுவாங்க, கொத்து மாதிரி. கிளஸ்டர் சாம்பிளிங். கிளஸ்டர் சாம்பிளிங் டிவைடிங் த பாப்புலேஷன் இன்டு கிளஸ்டர், அதாவது கிளஸ்டராக பிரித்தல், கொத்தாக பிரிக்கிறது. புரியுதா? எக்ஸாம்பிள் பாருங்க, ஜியோகிராபிக்கல் ஏரியாஸ், புவியியல் சார்ந்த ஏரியாஸ். அடுத்து ஸ்கூல்ஸ், இன்னும் இவ்வளவு ஸ்கூல்ஸ் அப்படின்னு கிளஸ்டரா கொத்தாக பிரிக்கிறது. Then randomly selecting some cluster and sampling in all unit within the chosen cluster. என்னது, இப்போ ஒரு கொத்தா பிரிப்போம், பின்ன என்னது, கொத்துக்கள்ல தேர்ந்தெடுத்துட்டு அந்த கொத்துகளில் உள்ள அனைத்து அலகுகளையும் மாதிரியாக்குதல். எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன டேட்டாவை மாதிரியா வந்து கலெக்ட் எடுக்கிறது. அதான் அனைத்து கொத்துகள்ல இருந்து அனைத்து அலகுகளை என்னது டேட்டாவை எடுக்கிறது. யூஸ்ஃபுல் ஃபார் த ஜியோகிராபிக்கலி டிஸ்பேஸ்டு பாப்புலேஷன். இது என்னது, புவியியல் ரீதியாக மக்கள் தொகைக்கு வந்து இது என்னது பயனுள்ளதாக இருக்கிறது. அடுத்து பாருங்க, மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங் கம்பைனிங் செவரல் சாம்பிளிங் மெத்தேடு. எல்லா சாம்பிளிங் மெத்தடும் சேர்ந்து வர்றது, அதான் என்னது மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங். அது எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு பாருங்க, கிளஸ்டர் சாம்பிளிங் பேலர்டு பை மேல சொல்லியிருக்குல்ல சாம்பிளிங், அதெல்லாம் சேர்ந்து வர்றதா என்னது மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங். அப்போ ப்ராபபிலிட்டி பார்த்தோம். அடுத்து பாருங்க, நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் மெத்தேடு, நிகழ்தகவு அல்லாத அல்லது சீரற்ற மாதிரி முறைகள். பாருங்க, the probability of selecting a unit is unknown. என்னது நிகழ்தகவு, இந்த அலகை தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவு தெரியவில்லை. அதோட இது அந்த ஃபார்முலா வந்து அவங்களுக்கு தெரியவில்லை. This method often eraser cheaper but the prone to bias and do not allow the generation to population. அதாவது என்னது, இது என்னது பெரும்பாலும் எளியவனாக இருக்கும், என்னது மலிவானவை மற்றும் என்னது சார்புக்கு என்னது இதால் டிபெண்ட் பண்றதுக்கு வந்து என்னது இது சான்ஸ் இருக்கு. அடுத்து பாருங்க, ஜெனரேஷன் பாப்புலேஷன் கால்குலேஷன் சாம்பிளிங் எரர். அதாவது இது வந்து மக்கள் தொகையை பொதுமைப்படுத்தவோ அல்லது மாதிரி பிழைகளை கணக்கிடவோ அனுமதிக்கிறது. புரியுதா? மக்கள் தொகையே வந்து பொதுமைப்படுத்தவோ மாதிரி பிழைகளை கணக்கிடவோ வந்து இது வந்து அனுமதிக்கிறது. மாதிரி அந்த டேட்டாவில் பிழைகள் வரும்ல. இப்போ சாரி, ஜெனரேஷன் பாப்புலேஷன் கால்குலேஷன் சாம்பிளிங் எரர். அதுலயும் டைப்ஸ் இருக்கு பாருங்க, கன்வீனியன்ஸ் சாம்பிளிங், பர்பசிவ் சாம்பிளிங், கோட்டா சாம்பிளிங், ஸ்னோபால் சாம்பிளிங். பர்பசிவ் சாம்பிளிங், அப்போ கன்வீனியன்ஸ் சாம்பிளிங் என்ன, செலக்டிங் இண்டிவிஜுவல்ஸ் கூட ஈஸிலி அசபிள் த ரிசர்ச், அவங்களுக்கு ஈஸியா இருக்கிற பிரச்சனை வந்து செலக்ட் பண்றது. பர்பசிவ்னா என்னது, ஆய்வுக்கு பொருத்தமான பண்புகளை கொண்ட நபர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறது. அடுத்து பாருங்க, கோட்டா சாம்பிளிங்னா என்னது, stratified but selection within the strata is non random. அதாவது அடுக்குப்படுத்தப்பட்ட இருக்கும், என்னது நான் ரேண்டமா இருக்கும், சீரற்றது அல்ல, சீரானதாக வந்து இது இருக்கும். இன்டோரிய certain number of males and females, certain number of males and females வந்து இன்டர்வியூ காண்றது. சூசிங் பேஸ்ட் ஆன் த கன்வே, அவங்களோட வசதிக்கு தக்கவாறு அவங்கள வந்து இன்டர்வியூ காண்றது. அடுத்து என்னது, ஸ்னோபால் சாம்பிளிங் அப்படின்னா பனிப்பந்து மாதிரி எடுத்தல். அப்படின்னு என்ன, பார்ட்டிசிபென்ட் ஆஸ்க்டு ரெக்கமெண்டட் அதர் பொட்டன்ஷியல் பார்ட்டிசிபென்ட், அதாவது பங்கேற்பாளர்கள் சாத்தியமான பங்கேற்பாளர்களை பரிந்துரை, அவங்களே பார்ட்டிசிபேட் பண்ணி இவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ண சாத்தியமானவங்க அப்படிங்கிறத பரிந்துரை பண்றது. பங்கேற்பாளர்கள் சாத்தியமான பங்கேற்பாளர்களை பரிந்துரைப்பது.
யூஸ்ஃபுல் டு ஹார்ட் டு ரீச் த ஹிடன் பாப்புலேஷன். கடினமான மக்களுக்கு இது வந்து பயன்படுகிறது. அடுத்து பாருங்க வேரியபிள்ஸ், அதாவது டிஸ்கிரீட் அண்ட் கண்டினியூஸ். இது என்னது தனித்து அல்லது தொடர்ச்சியாக இருக்கும். வேரியபிள்ஸ் ஆர் எனி கேரக்டரிஸ் நம்பர் ஆர் குவான்டிடேட்டிவ் தென் த மெஷர் டு கவுண்டட். என்னது இது வந்து பண்பு எண் ஆகியவற்றின் அடிப்படையில் அளவிடக்கூடியதாக இருக்கும். இதுல வந்து 2 டைப்ஸ் இருக்கு, டிஸ்கிரீட் அண்ட் வேரியபிள், continuous variable. Discrete variable na a quantitative variable, those values distinct separate can be counted. These are the infinite to countably infinite number of possessible values, often all numbers in typically arise from count. இது வந்து என்ன கூடியதாக இருக்கும். அடுத்து பாருங்க characteristics பாருங்க, values they often jump from one to the next. அதாவது வேல்யூஸ் வந்து என்னது ஒன்னுல இருந்து அடுத்ததுக்கு வந்து என்னது தாவுகின்றன. There are no intermediate values between two consecutive discrete values. என்னது தனித்தனி மதிப்புகள் இருக்குல்ல, அதுக்கு இடையில வந்து இடைநிலை மதிப்புகள் வந்து இருக்காது. அதோட இடைநிலை மதிப்புன்னு சொல்லுவாங்க, மீன் மீடியன் மோடு, அந்த மதிப்புகள் வந்து இருக்காது. அடுத்து எக்ஸாம்பிள்ஸ் இன் பயாலஜி ஹெல்த். அதோட எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இன் எ ஃபேமிலி. புரியுதுல, இது ஓனா இருக்கு. நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் இன் எ ஃபேமிலி, number of bacterial colonies on a plant, number of heartbeats per minute, count பண்றது, often counted through and the considered continuous measured by previously. அடுத்து number of diseases episode, அதுல வந்து எவ்வளவு டிசீஸ் இருக்கு அப்படிங்கிற. number of genes from the chromosome, ஒரு குரோமோசோம்ல எவ்வளவு ஜீன்ஸ் இருக்கு, அதான் என்ன இதுக்கு எக்ஸாம்பிள். என்னது டிஸ்கிரீட் வேரியபிள்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிளா இருக்கு. அடுத்து பாருங்க கண்டினியூஸ் வேரியபிள்ஸ். டிஸ்கிரீட் வேரியபிள்ஸ் பார்த்தோம், அடுத்து கண்டினியூஸ் வேரியபிள்ஸ், அதாவது தொடர்ச்சியான மாறி கண்டினியூஸ் வேரியபிள். டெஃபினிஷன் பாருங்க, a quantitative variable that can take on any value within a given range. It typically, அதாவது எந்த மதிப்பையும் எடுக்கக்கூடிய ஒரு அளவு மாறியாக இது வந்து என்னது செயல்படுகிறது. It typically arise the measurement and can be measured to any level of applications. இது என்னது அளவீட்டில் இருந்து இருக்கிறது, நம்ம அளக்கும் இல்ல, அதை பேஸ் பண்ணி தான் இது இருக்கிறது. லிமிட்டட் ஒன்லி தான் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது அளவிடும் கருவிகளால் மட்டுமே இதை வந்து என்னது துல்லியமாக அளவிட முடியும். அந்த கருவிகளை யூஸ் பண்ணி தான் இதை வந்து என்னது மெஷர் பண்ண முடியும். அதான் என்னது கண்டினியூஸ் வேரியபிள். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்க, வேல்யூஸ் கேன் பி தி டெசிமல்ஸ் ஆர் தி ஃபிராக்ஷன்ஸ் பிட்வீன் டூ வேல்யூஸ் தேர் ஆர் இன் தி இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் பாசிபிள் வேல்யூஸ். என்னது மதிப்புகள் வந்து டெசிமல்ஸ்லயோ அதாவது ஃபிராக்ஷன்ல இருக்கும், அதாவது மதிப்புகள் டெசிமல்ஸ் ஆர் பின்னங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஃபிராக்ஷன்ஸ்ல இருக்கும். பிட்வீன் டூ வேல்யூஸ் வேற என்ன இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ், இரண்டு மதிப்புகளிடையே எண்ணற்ற சாத்தியமான மதிப்புகள் இருக்கு, அங்க வந்து இருக்காது, இது வந்து இருக்கும். அடுத்ததோட எக்ஸாம்பிள் பாருங்க, ஹைட். ஹைட் எவ்வளவு போட்டிருக்காங்க. இப்ப இதுல வந்து நம்பர் ஆஃப் சில்ட்ரன், ஒரு ஃபேமிலியில எவ்வளவு சில்ட்ரன் இருக்காங்க அப்படின்னா, இது வந்து என்னது ஒரு ஆளை மென்ஷன் பண்ணி இவங்களோட ஹைட் இப்படி அந்த மாதிரி சொல்றது, ஒரு ஆளை மென்ஷன் பண்ணி சொல்றது. அவங்களோட ஹைட் இப்படி, வெயிட் இப்படி, பிளட் ப்ரெஷர் இப்படி இருக்கு, டெம்பரேச்சர் இப்படி இருக்கு. அடுத்து பாருங்க ரியாக்ஷன் டைம், எதிர்வினை நேரம் சொல்லுவாங்க, அது இவ்வளவு இருக்கு. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், செருவு பொருளின் செருவு வந்து இவ்வளவு 5.3 mm இருக்கு. அந்த மாதிரி அவங்களோட இதை பேஸ் புற ரீதியான இதை பேஸ் பண்ணி சொல்றது. அடுத்து பாருங்க கிளாஸ் பிரச்சனை. அடுத்து ரியாக்ஷன் டைம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அடுத்து நம்ம படிக்க போறது இது இவ்வளவு என்னது டேட்டா கலெக்ட் பண்றது எப்படி, எங்க இருந்து எல்லாம் எங்க எல்லாம் அதோட சோர்ஸ் எப்படி எல்லாம் இருக்கு, அந்த மாதிரி படிச்சதும் என்னது டேட்டா கலெக்ஷன் ஃபண்டமெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது பயோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் கிளாசிபிகேஷன் ஆஃப் பிரசன்டேஷன் ஆஃப் டேட்டா. உயிரி புள்ளியல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பயோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் கிளாசிபிகேஷன் அண்ட் பிரசன்டேஷன் ஆஃப் டேட்டா, அதோட வகைப்பாடு மற்றும் தரவுகளை வழங்குதல், பிரசன்டேஷன் ஆஃப் டேட்டா. அது பாருங்க, ஆஃப்டர் கலெக்டிங் a raw data, the next crucial steps for biostatics are the recognize and summarize it effectively. ஆஃப்டர் கலெக்டிங் த ரா டேட்டா, நம்ம ரா டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு
The next crucial step to the biostatics are organize and the summarize it effectively. அத வந்து திறம்பட ஒருங்கமைத்து சுருக்கமாக கூறுதல். அத வந்து நம்ம இப்ப கால்குலேட் பண்ணி கூறுவோம்ல, அத மாதிரி சுருக்கமாக ஒருங்கமைத்து சுருக்கமாக கூறுதல். This involves classifying the data, then presenting in it a clear and meaningful way using table, diagram and graph. அதாவது இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி டேபிள் டயக்ராம் யூஸ் பண்ணி போன்றவற்றை யூஸ் பண்ணி வந்து என்னது அதோட தரவுகளை வந்து சொல்றது. புரியுதா? அடுத்து பாருங்க, கிளாசிபிகேஷன் ஆஃப் டேட்டா, அதோட வகைப்பாடு, தரவுகளோட வகைப்பாடு. Classification of data is a process of arranging raw data into a groups or classes according to some common characteristics. அதாவது அதோட பொதுவான பண்புகள் இருக்குல்ல, பண்புகள் மற்றும் வகுப்புகளின்படி என்னது ஒழுங்குபடுத்துதல். அதோட கேரக்டர் அண்ட் அந்த கிளாசிஃபைங் அந்த வகுப்புகளை படி என்னது அதை வந்து ஒழுங்குபடுத்துதல். This purpose is the condense the mass of data, facilitate comparisons and make it easier for the statistical analysis and interpretations. இதோட நோக்கம் எப்படின்னா என்னது, இதோட நிறைவை சுருக்கி ஒப்பீடுகளை வந்து வெள்ளம் குடிக்கணும். அப்போ கிளாசிபிகேஷன் ஆஃப் டேட்டான்னு என்னது, அதோட பண்புகள் மற்றும் என்னது வகுப்புகளின் அடிப்படையில் ஒழுங்குபடுத்தும் செயல்முறை. The purpose of the condensed mass of data facilitate comparison and make it easier to the statistical analysis and interpretation. இது என்னது, தரவு நிலைகளை சுருக்கி ஒப்பீடுகளை எளிதாக்கி புள்ளி விவரங்களை வந்து என்னது இது பகுப்பாய்வு செய்கிறது. அடுத்து பாருங்க, டைப்ஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன். Data can be classified based on the various attribute. ஃபர்ஸ்ட் பாருங்க, குவான்டிடேட்டிவ் attributeனா பண்புகளின் அடிப்படையில். புரியுதா? Data can be classified based on the various attribute. பண்புகளின் அடிப்படையில வந்து அது வந்து கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, குவாலிட்டேட்டிவ் கிளாசிபிகேஷன், குவான்டிடேட்டிவ் கிளாசிபிகேஷன், தெர்மல் கிளாசிபிகேஷன், ஸ்பேஷியல் கிளாசிபிகேஷன். ஃபர்ஸ்ட் பாருங்க, குவாலிட்டேட்டிவ் கிளாசிபிகேஷன். குவாலிட்டேட்டிவ்னா அதோட தரம் இருக்குல்ல, அதோட குவாலிட்டி தரமான வகைப்பாடு, அதாவது குணங்கள் அல்லது பண்புகள்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. டேட்டா ஆர் கிளாசிஃபைட் அக்கார்டிங் டு குவாலிட்டேட்டிவ்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட், அதாவது குணங்கள் அல்லது பண்புகளின் அடிப்படையில கெனாட் பி மெஷர்டு அடிப்படையில வந்து சொல்றதா என்னது இது கெனாட் பி மெஷர்டு நியூமரிக்கலி பட் பி கேட்டலைஸ்டு. இது வந்து எண்ணியல் ரீதியாக என்னது மெஷர் பண்ண முடியாது. புரியுதா? கெனாட் பி மெஷர்டு நியூமரிக்கல் எண்ணியல் ரீதியாக எதுவும் பண்ண முடியாது. கேன் பி கேட்டகரைஸ்டு, அதாவது இதை வந்து கேட்டகரைஸ்டு அதாவது வகைப்படுத்தலாம். கேட்டகரைஸ்டு. அடுத்து பாருங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜெண்டர், மேல் ஃபீமேல், பிளட் குரூப் ஏபி ஏபி அந்த மாதிரி. டிசீஸ் ஸ்டேட் ஹெல்த்தியா இருக்கா டிசீஸா இருக்கா. அடுத்து சிவியாரிட்டி ஆஃப் த இல்னஸ், மைல்டா மோடரேட்டா சிவியரா இருக்கா. புரியுதா? அதான் இதுல சொல்லியிருக்காங்க. அதோட அப்ளிகேஷன் பாருங்க, யூஸ்டு ஃபார் நாமினல் ஆர் ஆர்டினல் டேட்டா, அல்லது இது என்னது உண்மையா இருக்கலாம் இல்லாமல், உண்மையாக இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். அடுத்து பாருங்க, அப்போ குவாலிட்டேட்டிவ் கிளாசிபிகேஷன் புரியுது இல்ல. அடுத்து பாருங்க, குவான்டிடேட்டிவ் கிளாசிபிகேஷன்ஸ். டேட்டா ஆர் கிளாசிஃபைடு அக்கார்டிங் டு த நியூமரிக்கல் மெஷரபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ். நியூமரிக்கலா என்னது மெஷரபிள் கேரக்டரா வந்து இது இருக்கும். அடுத்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏஜ் லைக், அதாவது 0 to 10 உள்ளது. அடுத்து 11 to 20 வயசு வரை உள்ளது. அடுத்து ஹைட் கொடுத்துருக்காங்க பாருங்க. குரூப் லைக் என்னது 150 முதல் 60 வரை உள்ளவங்க எத்தனை பேர், 163 170 வரை உள்ளவங்க எத்தனை பேர், அந்த மாதிரி. அடுத்து பிளட் ப்ரெஷர்ஸ் நார்மலா இருக்காங்க, ப்ரீ ஹைப்பர் டென்சிட்டிவ். அடுத்து நம்பர் ஆஃப் பேஷன்ஸ், அதாவது 5 முதல் 10 வரையில இருந்து அடுத்து 6 முதல் 10 வரை, 0 முதல் 5 முதல் 6 முதல் 10 வரை எக்ஸெட்ரா. ஃபர்ஸ்ட் வந்து எண்ணியல் ரீதியாக வந்து நமக்கு அளவிட முடியாது, இது வந்து எண்ணியல் ரீதியாக அளவிட முடியும். புரியுதுல்ல? அதுதான் இதோட டிஃபரன்ஸ். அது வந்து எண்ணியல் ரீதியா அளவிட முடியாது, இது வந்து எண்ணியல் ரீதியா அளவிட முடியும்.
மெயில், ஃபீமேல். மெயில் இவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணாம சொல்லியிருக்காங்க. மெயில், ஃபீமேல் இவ்வளவு இப்போ ஒரு வேர்ல்ட எடுத்தீங்கன்னா இவ்வளவு மெயில் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அது. அது பிளட் குரூப். ஏ பிளட் குரூப் நெறைய பேர் இருக்கலாம். பி நெறைய அதுக்கு மேல இருக்கலாம் அந்த மாதிரி. ஹெல்த்தியானவங்க நெறைய பேர் இருக்கலாம். அன்ஹெல்த்தியா நெறைய பேர் இருக்கலாம். அந்த மாதிரி. ஆனா பார்த்தா நம்ம சொல்றது தான் அதோட கரெக்ட் இது அப்படின்னு வரும். இவங்க சொல்லியிருக்கிறது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இதோட அப்ளிகேஷன் பாருங்க. Used for interval ratio data when classifying continuous data, specific class intervals or bins are defined. என்னது? Used for interval and ratio data. இது என்னது? இடைவெளி மற்றும் விகித தரவுகளுக்கு வந்து என்னது பயன்படுகிறது. விகிதம் தான் தெரியல, விகிதம் பண்ணி சொல்றது. When classifying continuous data, specific class intervals or bins are defined. இது வந்து தரவை ஒரு தொடர்ச்சியா பயன்படுத்தும் போது ஒரு குறிப்பிட்ட வகுப்பு இடைவெளி கிளாஸ் இன்டர்வெல்ஸ் அண்ட் பின்ஸ் என்னது பின்கள் வந்து டிஃபைன் பண்ணப்படுகிறது. அடுத்து பாருங்க டெம்போரல் கிளாசிபிகேஷன், அதாவது கால வரிசைப்படி டெம்போரல்னா தற்காலிக, அதுல கொடுத்திருக்காம அந்த குரோனாலஜிக்கல் அப்படின்னா கால வரிசைப்படி. குரோனாலஜிக்கல்னா கால வரிசைப்படி வகைப்படுத்துறது. டெம்போரல்னா தற்கால வகைப்பாடு. பாருங்க டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. டேட்டா ஆர் கிளாசிஃபைடு அக்கார்டிங் டு த டைம் பீரியட் ஆர் த குரோனாலஜிக்கல் ஆர் அக்கரன்ஸ், அதாவது கால அளவு மற்றும் கால வரிசைகளின் படி என்னது இது வகைப்படுத்தப்படுகிறது. இதோட எக்ஸாம்பிள் பாருங்க. மந்த்லி இன்டென்ஸ் ஆஃப் ஏ டிசீஸ் ஓவர் ஏ இயர், அதாவது ஒரு வருடத்தில் என்னது மாதாந்திர நோய் அந்த மாதிரி. அடுத்து ஆனுவல் பாப்புலேஷன் growth ஆஃப் டிகேட்டஸ், அதாவது பல சகாப்தங்கள் மக்கள் தொகை வளர்ச்சி, பல ஆண்டுகள்ல வந்து மக்கள் தொகை வளர்ச்சி. அடுத்து பேஷண்ட் அட்மிஷன் பெர் டே பெர் மந்த், அதாவது ஒரு மாதத்திற்கு ஒரு நாளைக்கு அட்மிட் ஆவாங்க, ஒரு மாதத்துல ஒரு நாளையில் அட்மிட் ஆன பேஷண்ட்ஸ். அப்ளிகேஷன் பாருங்க. யூஸ்ஃபுல் ஃபார் ஐடென்டிஃபைங் ட்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் அண்ட் சீசனல் வேரியேஷன்ஸ், அதாவது ட்ரெண்ட் இப்போ உள்ள போக்குகள் இருக்குல்ல அது. அடுத்து பேட்டர்ன்ஸ், அதோட வடிவங்கள் மற்றும் சீசனல் பருவநிலை மாறுபாடுகள் அடையாளம் காண இது வந்து என்னது பயன்படுகிறது. ட்ரெண்ட், வடிவங்கள் என்னது சீசனல் வேரியேஷன்ஸ். அடுத்து பாருங்க ஸ்பேஷியல் கிளாசிபிகேஷன், இடம் சார்ந்த வகைப்பாடு. இதோட எக்ஸ்பிரஷன் பாருங்க. டேட்டா கிளாசிஃபைட் அக்கார்டிங் டு த லொகேஷன் ஆர் ஜியோகிராபிக்கல் ரீஜன்ஸ், என்னது அத லொகேஷன் பேஸ் பண்ணி என்னது அந்த டேட்டா வந்து கிளாசிஃபை பண்ணப்படுது. எக்ஸாம்பிள் பாருங்க. ப்ரிவலன்ஸ் ஆஃப் த மலேரியா இன் டிஃபரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் மலேரியா வந்து டிஃபரண்ட் இந்தியாவில் டிஃபரண்ட் ஸ்டேட்ல எங்க எல்லாம் பரவி இருக்கு அப்படின்னு. அடுத்து crop yield in the various district, crop வந்து yield பண்றது. அடுத்து பாருங்க distribution of species in different ecosystem, அதாவது வெவ்வேறு சுற்றுச்சூழல் அமைப்புகளா ஒரு இனத்தினோட பரவலை மென்ஷன் பண்றது. அதோட அப்ளிகேஷன் பாருங்க. used for a geographical comparisons and mapping disease outbreak or environmental phenomena. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா புவியியல் ஒப்பீடுகள் மற்றும் என்னது நோய் வெடிப்புகள், மேப்பிங் டிசீஸ் ஓவர் அவுட் பிரேக், நோய் வெடிப்புகள் மற்றும் சுற்றுச்சூழல் நிகழ்வுகள் இருக்குல்ல அதை வரைபடமாக்குவதற்கு பயன்படுகிறது. கிராஃப் வரை போடுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகுறது. எதையெல்லாம் புவியியல் ஒப்பீடுகள், நோய் வெடிப்புகள் மற்றும் சுற்றுச்சூழல் நிகழ்வுகளை வரைபடமாக்குவதற்கு இது வந்து பயன்படுகிறது. அப்போ டைப் ஆஃப் கிளாசிபிகேஷன்ல குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ், டெம்போரல், ஸ்பேஷியல் பார்த்தோம். அடுத்து பாருங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் என்னது அதிர்வெண் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதிர்வெண் அதோட சிறப்பியல்புகள். அதிர்வெண் டிஸ்ட்ரிபியூஷன்னா பரவல், அதிர்வெண் பரவலின் சிறப்பியல்புகள். A frequency distribution is a table or graph that display the number of times, இது வந்து என்னது எத்தனை முறை நிகழ்கிறது என்பதை காட்டும் அட்டவணை, எவ்வளவு டைம் நடந்திருக்குங்கிறத காட்டக்கூடிய ஒரு அட்டவணை.
number of time each sources or item occur in the data set. இது வகைப்படுத்தப்பட்ட தரவு அல்லது என்னது குறிப்பாக உள்ள தரவை வந்து சுருக்கமாக கூற இது அடிப்படை ஒரு அடிப்படை வழியாக உள்ளது. இது வந்து என்னது வகைப்படுத்தப்பட்ட தரவு அல்லது குறிப்பாக உள்ள தரவை வந்து சுருக்கமாக கூற வந்து இது என்னது யூஸ்ஃபுல்லா ஒரு அடிப்படை வழியாக உள்ளது. இதுல வந்து டைஸ் இருக்கு பாருங்க. கிளாஸ் இன்டர்வெல்ஸ் ஃபார் கண்டினியூஸ் டேட்டா த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் டிவைடட் இன்டு நான் ஓவர்லாப்பிங் குரூப் கால்டு கிளாஸ் இன்டர்வெல்ஸ். அதாவது கண்டினியூஸ் டேட்டா அதாவது தொடர்ச்சியான தரவுகளானது வேல்யூஸ் டிவைடட் இன்டு நான் ஓவர்லாப்பிங் குரூப் இஸ் கால்டு கிளாஸ் இன்டர்வெல். அதாவது ஒரு குறிப்பிட்ட கால இன்டர்வெல்ஸ்ல இந்த கிளாஸ் இன்டர்வெல்ஸ்ல நடக்கிறது. அதாவது 20க்குள்ளாடி நடக்கிறது, 20 to 30க்குள்ளாடி நடக்கிறது, இன்டர்வெல்ஸ்ல நடக்கிறது. அடுத்து பாருங்க கிளாஸ் லிமிட் சொல்லிருக்காங்க பாருங்க. கிளாஸ் லிமிட் த எண்ட் நம்பர்ஸ் ஆஃப் எ கிளாஸ் இன்டர்வெல்ஸ். அதாவது ஒரு வகுப்பு இடைவெளியின் இறுதி எண்கள். த எண்ட் நம்பர்ஸ் ஆஃப் கிளாஸ் இறுதி இடைவெளிகள். எக்ஸாம்பிள் பாருங்க 10 to 10 20 10 is the lower limit, 20 is upper limit. அடுத்து பாருங்க கிளாஸ் பவுண்டரிஸ். வகுப்பு எல்லைகள் இருக்குல்ல அதான் கிளாஸ் பவுண்டரிஸ். த ட்ரூ பவுண்டரிஸ் தட் அவாய்ட் கேப்ஸ் அண்ட் ஓவர்லாப் பிட்வீன் இன்டர்வெல்ஸ். இடைவெளிகளுக்கு இடையிலான இடைவெளிகள். இடைவெளிகளுக்கு இடையிலான இடைவெளிகள். கிளாஸ் வித்து பாருங்க. த டிஃபரன்ஸ் பிட்வீன் த அப்பர் அண்ட் லோவர் கிளாஸ் பவுண்டரிஸ். அதாவது மேல் மற்றும் கீழ் எல்லைகளுக்கு இடையிலான வேறுபாடு. மேல் மற்றும் கீழ் எல்லைகளுக்கு இடையிலான வேறுபாடு. The middle value of the class interval used for the graphical representation. அதாவது மிடில் வேல்யூ அந்த கிளாஸ் இன்டர்வல்ல நடக்கிற மிடில் வேல்யூ எடுக்கிறது ஃபார் இன்டர்வல் ஃபார் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். வரைபடங்கள் இருக்குல்ல அதை வந்து யூஸ் பண்ற வரைகிறதுக்கு இது வந்து என்னது யூஸ் ஆகுது. அடுத்து பாருங்க ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி எப்படி மென்ஷன் பண்றாங்கன்னா எஃப். frequency f. The number of observation falling into the particular class intervals are category. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி வரையும் எண்ணிக்கை கண்டறிய பயன்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி வரையும் எண்ணிக்கை இந்த டைம்ல இந்த டைமுக்குள்ள இவ்வளவு எண்ணிக்கை வந்துச்சு அப்படிங்கிறத கண்டறிய இது பயன்படுகிறது. அது ரிலேட்டிவ் frequency. The proportion of observation in a particular class interval or category. ஒரு குறிப்பிட்ட இடைவெளி அல்லது வகையை கண்டறிதலில் விகிதமாகும். ப்ரொபோசிஷன் விகிதம். அதோட அப்படின்னு என்னது ஒரு குறிப்பிட்ட வகுப்பு இடைவெளி அல்லது வகுப்பை கண்டறிதலின் விகிதம். கால்குலேட்டட் as கிளாஸ் frequency, டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் மொத்த எண்ணிக்கையை சொல்றது. they often expressed as a percentage, சதவீதமாக வெளியிடப்படுகிறது. இது வந்து சதவீதமான அளவுகளை வந்து நமக்கு தருகிறது. அடுத்து பாருங்க cumulative frequency. The sum of frequencies up to a particular class interval. ஒரு குறிப்பிட்ட வகை வகுப்பு இடைவெளியான அதிர்வெண்களின் கூட்டுத்தொகை. பாருங்க less than cumulative frequency, more than cumulative frequency. less than cumulative frequency என்னது குறைவான ஒட்டுமொத்த அதிர்வெண். less than cumulative frequency குறைவான ஒட்டுமொத்த அதிர்வெண். அடுத்து more than cumulative frequency என்னது அதிகமான ஒட்டுமொத்த அதிர்வெண். ஃபர்ஸ்ட் பாருங்க less than cumulative frequency, the number of observation with the values less than the upper boundary of the given class. அதாவது ஒரு வகுப்பு இருக்குல்ல அதோட மேல் எல்லையை விட குறைவான மதிப்புகளை கொண்ட கணிப்பின் எண்ணிக்கை. அதோட ஒரு வகுப்புல வந்து எண்ணிக்கையை விட குறைவான மதிப்புகளை கொண்ட ஒரு கணிப்பு அப்சர்வேஷன் நம்ம கணிப்பிச்சு வச்சிருக்கோம்ல அதை விட மதிப்புகளை கொண்ட கணிப்பின் எண்ணிக்கை. நம்ம ஆல்ரெடி கணிச்சு வச்சிருப்போம். அதை விட என்னது மேல் எல்லையை விட குறைவான மதிப்புகளை கொண்ட கணிப்பின் எண்ணிக்கை. ஆனா அது வந்து லெஸ் தென். மோர் தென் பாருங்க cumulative frequency, number of observation with values greater than the lower boundaries of given class. அதாவது வகுப்பின் அங்க வந்து மேல் எல்லை பார்த்தோம். இங்க இது என்னது கீழ் எல்லையை விட. புரியுதா? அங்க வந்து வகுப்பின் மேல் எல்லையை விட குறைவான மதிப்புகளை கொண்ட கணிப்பின் எண்ணிக்கை. இங்க என்னது வகுப்பின் கீழ் எல்லையை விட அதிகமான மதிப்புகளை கொண்ட கணிப்பின் எண்ணிக்கை. புரியுதா?
கீழ் மேல் வந்து இங்க என்னது கீழா மாறும், அங்க குறைவு என்னது இங்க வந்து அதிகமா மாறும். அடுத்து ஸ்கீனஸ் அப்படின்னா என்னது சாய்வு. டிஸ்கிரைப் த அசிமெட்ரி ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன். இது என்னது சமசீரற்ற தன்மையை விவரிக்கிறது. அசிமெட்ரி ஆஃப் த அதாவது சமசீரற்ற தன்மையை வந்து இது விவரிக்கிறது. அடுத்து பாருங்க அதுல பாசிட்டிவ் ஸ்கியூ இருக்கு, நெகட்டிவ் ஸ்கியூ இருக்கு. பாசிட்டிவ் ஸ்கியூன்னா பாருங்க த டெய்ல் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்டெண்டட் அந்த ரைட். என்னது இடதுபுறம் வந்து என்னது இது நீண்டு இருக்கு. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மீன் வரும், அடுத்து மீடியன் வரும், கடைசியில தான் என்னது மோடு வரும். இங்க இங்க இடதுபுறமாக பார்த்து இருக்கும். அங்க பாருங்க நெகட்டிவ்ல பாருங்க த டெய்ல் எக்ஸ்டெண்ட் த லெஃப்ட் மீன் மீடியன் மோட் அங்க அது இதுல வந்து வலப்புறமாக பார்த்திருக்கும், இத வந்து இடதுபுறமாக பார்த்திருக்கும். அடுத்து பாருங்க கர்டோசிஸ். Describe the beakedness and flatness of a distribution compared to a normal distribution. ஒரு பரவல் உச்சநிலை அல்லது தட்டையான தன்மையை வந்து இது குறிக்கிறது. இது உச்சநிலை மற்றும் தட்டையான தன்மையை குறிக்கிறது. அது பாருங்க அதுல 3 டைப்ஸ் இருக்கு. லெப்டோகுர்டிக், மீசோகுர்டிக், பிளாண்டிகுர்டிக். லெப்டோகுர்டிக்னா மோர் பீக்ட் தென் a normal distribution. சாதாரண பரவலை விட அதிக உச்சநிலை. சாதாரண பரவலை விட அதிக உச்சநிலை. அது மீசோனா என்னது சிமிலர் பீக்கன்சம் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். சாதாரண பரவலை போன்ற உச்சநிலை. ஃபர்ஸ்ட் வந்து என்னது சாதாரண பரவலை விட அதிக உச்சநிலை. இது வந்து மீசோனா என்னது சாதாரண பரவலை போன்ற உச்சநிலை. அது அதிகமான இது போன்ற. அடுத்து பாருங்க பிளாட்டிக் கட்டிக்கிறது பிளட்டர் தென் ஏ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். சாதாரண பரவலை விட தட்டையானது. பிளாட்டர் தட்டையானது. புரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து சாதாரண பரவலை விட அதிக உச்சநிலை. அடுத்து வந்து என்னது சாதாரண பரவலை போன்ற உச்சநிலை. போன்ற உச்சநிலை. அடுத்து என்னது பரவலை விட தட்டையானது. அடுத்து பாருங்க பிரசன்டேஷன் ஆஃப் டேட்டா. என்னது பிரசன்டேஷன் ஆஃப் டேட்டா என்னது தரவு வழங்குதல். Once data is classified, it needs to represent it effectively to convey information clearly and efficiently. இது என்னது தரவு வந்து வகைப்படுத்துவோம் இல்ல, வகைப்படுத்திய தகவல்களை வந்து தெளிவாகவும் திறமையாகவும் தெரிவிக்கிறது. நம்ம தரவுகளை வந்து வகைப்படுத்துவோம், வகைப்படுத்திய தகவல்கள் என்னது இது தெளிவாகவும் திறமையாகவும் விவரிக்கிறது. Tabulation is the systematic arrangement of statistical data in rows and columns. It is simplified complex data and make comprehensive. புள்ளி விவரங்களை இப்ப டேபுலேஷனாலே புரியும்ல, வரிசையாக அல்லது நெடுவரிசையில் வந்து நமக்கு இது தருகிறது. அடுத்து it simplifies complex data and make it comprehensive easier. அது சிக்கலான தரவை வந்து என்னது எளிதாக்கும். புரியுதுல, நமக்கு டேபுலேஷன் போட்டா ஈஸியா முடியும், அதான் சிக்கலான தரவை வந்து இதை எளிதாக்குகிறது. அடுத்து பார்ட்ஸ் ஆஃப் டேபிள். அதுல வந்து டேபிள்ல வந்து பார்ட்ஸ் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னது டேபிள் நம்பர் இருக்கு, யூனிக் நம்பர் ஆஃப் த ஈஸி ரெஃபரன்ஸ் தனித்துவமான எண்கள். அடுத்து பாருங்க டைட்டில் a clear conscious and self estimated distribution of table content. டைட்டில் கொடுப்பாங்கல்ல when where when, அதாவது எங்க எப்போ எப்படின்னு சுருக்கமான சுய விளக்கம். அடுத்து பாருங்க ஹெட் நோட். ஹெட் நோட்னா என்னது அதோட ஹெட் நோட் தலைப்பு குறிப்பு. அடுத்து பாருங்க கேப்ஷன், ரோ ஹெட்டிங்ஸ் வரிசைக்கு நம்ம தலைப்பு கொடுப்போம்ல அதுதான். அடுத்து பாடி. பாடின்னு அதோட ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும்ல, அதை சொல்றது பாடி. டேபிள் போடும்போது இந்த மாதிரி தானே போடுவோம், அதுதான் பாடி. அடுத்து ஃபுட் நோட் அப்படின்னா அடிக்குறிப்பு. அடுத்து பாருங்க சோர்ஸ் நோட், அதோட மூலக்குறிப்பு இருக்குல்ல, அதான் சோர்ஸ் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் என்னது பார்ட்ஸ் ஆஃப் டேபிள்ஸ். அடுத்து டைப் ஆஃப் டேபிள்ஸ் இருக்கு பாருங்க. சிம்பிள் டேபிள், ஒன் வே டேபிள் ரெப்ரசன்ட் டேட்டா ஒன்லி ஒன் கேரக்டர், ஒரு கேரக்டர் மென்ஷன் பண்றதுக்கு. எக்ஸாம்பிள் பாருங்க நம்பர் ஆஃப் பேஷண்ட் அட்மிட்டட் பை ஜெண்டர், இவ்வளவு பேஷண்ட்ஸ் வந்து ஜெண்டர் வைஸா அட்மிட் ஆயிருக்காங்க, அந்த மாதிரி மென்ஷன் பண்றது. காம்ப்ளெக்ஸ் டேபிள் இருக்கு, அது என்னது 2 வே 3 வே மோடிஃபைடு டேபிள்ஸ் ரெப்ரசன்டட் டேட்டா மோர்
சாரி சாரி. அப்போ இதுல வந்து பண்ணல எப்படின்னா டேபுலேஷன்ல பார்ட்ஸ் இருக்கு, டேபிள் நம்பர் இருக்கு, டைட்டில் இருக்கு, ஹெட் நோட் இருக்கும், கேப்ஷன் இருக்கும், ஸ்டப் இருக்கும், பாடி, ஃபுட் நோட்டு, சோர்ஸ் நோட்டு. அடுத்து பாருங்க டைப் ஆஃப் டேபிள்ஸ்ல என்னது, சிம்பிள் டேபிள் இருக்கும், காம்ப்ளெக்ஸ் டேபிள் இருக்கும். சிம்பிள் டேபிள் என்னது, பேஷண்ட் டேட்டால ஒன்லி ஒன் கேரக்டர் பேஸ் பண்ணி நம்பர் ஆஃப் பேஷண்ட் அட்மிட்டட் பை ஜெண்டர். அடுத்து காம்ப்ளெக்ஸ் டேபிள்னா என்னது, 2 வே 3 வே மாடிஃபைடா இருக்கும். பிரசன்ட் டேட்டா 1 or more ரிலேட்டட் கேரக்டர் பேஸ் பண்ணி இருக்கும். 2 வே டேபிள் பாருங்க, பிரசன்ட் டேட்டா கேரக்டரைஸ்ட் பை 2 கேரக்டர். அப்படின்னா என்னது, ஜெண்டர் எழுதும், டிசீஸ் என்ன டிசீஸ்ங்கிறத எழுதுறது. அடுத்து 3 வே பாருங்க, பிரசன்ட் டேட்டா கேரக்டர்ஸ் 3 கேரக்டர், ஏதாவது 3 கேரக்டர், டிசீஸ், எப்படி அட்மிட் ஆனாங்க, டிஸ்சார்ஜ் ஆகுற டேட், அந்த மாதிரி எழுதலாம். அடுத்து பாருங்க டயக்ராம்ஸ். டயக்ராம் ஆர் விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா. என்னது, விஷுவல் ரெப்ரசன்டேஷனா தரவை குறிக்கும், காட்சிகளை வந்து சொல்றது. often used for the representative, sorry, okay, often used for the presenting quantitative or discrete quantitative data in easily understandable format. இது என்னது, நமக்கு டயக்ராம் இருந்தா என்னது, தர வந்து ஈஸியா புரிஞ்சு கொள்ளலாம்ல. அதாவது அளவின் தரவை புரிந்து கொள்வதற்கும் வடிவத்தில் வழங்குவதற்கு இது என்னது பயன்படுகிறது. இந்த அளவு இந்த வடிவத்துல இருந்து இது அதிகமா இருக்கு, இது கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இது யூஸ் ஆகுது. இதுல டைப் இருக்கு பாருங்க, சிம்பிள் பார் சார்ட், டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். பார் டயக்ராம், சாரி, ஃபார்மேட் 1 dimensional diagram represent data using lines or bars where only length of the bar line proportional to the magnitude of the data. அப்படின்னா இந்த மாதிரி 1 dimensional இப்படி ஒரு இது சார்ட் போட்டுட்டு இந்த மாதிரி இவ்வளவு இருக்கு, இது ஒரு லைன் போடுவாங்கல்ல, ஒரு கோடு போட்டு சொல்றது, நம்ம ஸ்கூல்ல படிப்போம்ல. இந்த மாதிரி ஒரு இதை போட்டுட்டு இங்க வந்திருக்கு, இது இங்க வந்திருக்கு, அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியது. 1 dimensional. ஆமா, அதான் என்னது 1 dimensional diagrams. பார் டயக்ராம் அதாவது பட்டை வரைபடம் அப்படின்னா என்னது, பார் பாரா வார்த்தை. அதை டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. Consist of the series of the rectangle bars and equal with the height of each bar is proportional to the frequency of values category in the present. Bars can be vertical and horizontal. அதாவது செங்குத்தாகவும் என்னது கிடைமட்டமாக இருக்கும். Consider series of rectangle bars equal with என்னது, சம அகலம் கொண்ட செவ்வக பட்டைகளை கொண்டது. ஈக்குவல் அகலமா இருக்கும், அதோட வித் வந்து ஈக்குவலா இருக்கும், சம இந்த நீங்க சொன்னீங்களா பட்டைகள், அந்த பட்டைகளை செங்குத்து பட்டைகளை கொண்டு இருக்கும். அடுத்து the height is of each bar is proportional to the frequency value of the, அதாவது அதோட ஹைட் இருக்குல்ல, அது அதோட விகிதத்தையும் மதிப்புகளையும் வந்து என்னது குறிக்கிறது. The values category bars can be vertical and horizontal. இது என்னது செங்குத்தாகவோ கிடைமட்டமாகவோ இருக்கும். ஒன்னு இப்படி போடுவோம், இல்லைன்னா இப்படி போடுவோம், புரியல, இப்படியும் போடுவோம், இல்லைன்னா இப்படி வச்சுட்டு இப்படியும் போடுவோம், இல்ல இந்த சைடு வைஸ், அதான் சொல்றாங்க. அடுத்து பாருங்க டைப்ஸ். அதுலயும் டைப்ஸ் இருக்கு, சிம்பிள் பார் சார்ட், மல்டிபிள் பார் சார்ட். சிம்பிள் பார் சார்ட், மல்டிபிள் பார் சார்ட், காம்பனன்ட் பார் சார்ட். சிம்பிள் பார் சார்ட் பாருங்க, பட்டை விளக்கப்படங்கள். 1 வேரியபிள்ஸ் ஃபார் டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ், வெவ்வேறு மாதிரிகளுக்கு ஒரு மாறி. அடுத்து மல்டிபிள் பார் சார்ட், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாறிகள், புரியுதுல, 1 2 அந்த மாதிரி அதற்கு மேற்பட்ட இருக்கும். காம்பனன்ட்ஸ் பை சார்ட்னா சிங்க் பார் இஸ் டிவைடட் இன்டு செக்மெண்ட். ஒரு இதை வரைஞ்சி இதுல இவ்வளவு பேர் இருக்காங்க, இதுல இவ்வளவு பேர் இருக்காங்க. இப்ப நம்ம ஒரு டயக்ராம் போட்டுட்டு 1 போடுவோம், இதுல 1 போட்டுட்டு இதுல மென்ஷன் பண்ணுவோம், இதுல எவ்வளவு இருக்காங்க, அந்த மாதிரி போடுறதுதான் என்னது காம்பனன்ட் சார்ட். அடுத்து பாருங்க, இதை யூஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க, கம்பேரிங் த frequency or values across the distinct categories. Example, comparing blood group, number of students in the different departments. அதாவது பிளட் குரூப் கம்பேர் பண்றதுக்கும்
நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட்ல அதை யூஸ் பண்றது. அது பாருங்க 2 டைமென்ஷனல் டயக்ராம்ஸ். 1 டைமென்ஷனல் பார்த்தோம், ஒற்றை பரிமாணம். இது 2 டைமென்ஷனல். Represent data arises both length and width are proportional to the magnitude of the data. Sorry. Common data single part weight in the segment represent the common total. Use பாருங்க free இதோட யூஸ் என்னது? டிஸ்டன்ட் கேட்டகரி யூஸ் பண்ணா இது பயன்படுகிறது. அடுத்து பாருங்க 2 டைமென்ஷனல் டயக்ராம் representing data areas where both length and width are proportional to the magnitude of the data. அதாவது நீளம் மற்றும் அகலம் இரண்டுமே தரவின் அளவிற்கு விகிதசாரமாக இருக்கும் அளவை குறிக்கிறது. தரவோட அளவுக்கு விகிதமா இருக்கிறது. அதான் என்னது 3 டைமென்ஷனல் டயக்ராம். அதை வந்து பை சார்ட் எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க பாருங்க. அதோட டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. A particular group divided into sector where each area of the each sector is proportional to the frequency or percentage of categories represent. It in a circle represent 100% of data. அதாவது ஃபர்ஸ்ட் என்னது, ஒரு வட்ட வரைபடம் எடுத்து அதை வந்து துண்டுகளாக பிரிக்கப்படுகிறது. பாய் சார்ட் தெரியல போடுறாங்க. ஒவ்வொரு துண்டும் அதோட எதிர்வன் மற்றும் விகிதசாரங்களை குறிக்கிறது. ஆனா ஃபுல் 100% டேட்டா, இப்போ நம்ம ஒரு டேட்டா எடுக்கணும்னா அது 100% இருக்கும். அதுல மென்ஷன் பண்ணுறது இவ்வளவு %, 30% இது. ஆனா 100மே அதுல அடங்கி இருக்கும். அதான் என்னது பை சார்ட். அடுத்து பாருங்க கிராப்ஸ், வரைபடங்கள். Graphs are the visual representation typically used for showing the distribution of continuous quantitative data relationship between variables. கிராப்ஸ்னால என்னது, காட்சி பிரதிநிதித்துவம். கிராப்ஸுக்கு நம்ம காட்சி பண்ண அதையும் காட்சியை விஷுவல் இதை பேஸ் பண்ணி தான் அதுவும் வருது. பாருங்க, typically used for showing the distribution of continuous quantitative for the relationship between variables. இது எதற்கு யூஸ் ஆகும்னா, அதோட தரவு இருக்குல்ல டேட்டா, அதோட பரவலையும் காட்டும் அல்லது என்னது மாறிலிகளுக்கு இடையிலான உறவுகளை காட்ட. அதோட தரவுகளை காட்டவும் மாறிலிகளுக்கு இடையிலான உறவுகளை காட்டவும் என்னது இது பயன்படுகிறது. They provide a precious picture, data shape and trend. அது கரெக்ட் ஒரு பிக்சர் தருவில்ல, இது இவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது அதான் என்னது கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல வந்து கிராப்ஸ்ல டைப்ஸ் இருக்கு பாருங்க. ஹிஸ்டோகிராம், frequency polygon, frequency curve, ஒகேவ். பாருங்க ஹிஸ்டோகிராம் பாருங்க. A graphical representation of frequency distribution of continuous data. It consists adjustment rectangular bars where a depth of each bar represent a class interval of the area of the bar. இது என்னது, இது ஒரு அதிர்வெண் பரவலின் என்னது தொடர்ச்சியான தகவாக இது இருக்கும். செவ்வக பட்டைகளை கொண்டுள்ளது. ஒவ்வொரு பட்டை அகலமும் ஒரு வகுப்பு இடைவெளியை கொண்டிருக்கும். ஹிஸ்டோகிராம் புரியுது இல்ல, சேர்ந்து வர்றது மற்ற தனித்தனியா இருக்கு. இந்த மாதிரிதான் அது என்னது ஹிஸ்டோகிராம் சேர்ந்து மாற மாதிரி இருக்கும். மெயினா நீங்க இது ஹிஸ்டோகிராம் என்ன அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அது ஷேப்பு. இது அவ்வளவு நீங்க நோட் பண்ணி வைக்கணும், அதோட ஷேப்பு அந்த மாதிரி. அதோட யூஸ் பாருங்க. To visualize the shape of the distribution of the continuous variables. To show the shape of the frequency distribution is distribution continuous variable. Example normal skewed. அதாவது என்னது, அதோட ஷேப் எப்படி இருக்கும், அதாவது வடிவத்தை காட்சிப்படுத்த. புரியுதா, அதோட ஷேப் சாஞ்சு இருக்கா நூந்து இருக்கா அந்த மாதிரி வந்து என்னது இது வந்து நார்மலா இருக்கு அப்படிங்கறத வந்து ஐடென்டிஃபை மோட் அண்ட் அசஸ்ட் ஸ்ப்ரெட். அதாவது வடிவத்தை ஒழுங்குபடுத்த பரவலை மதிப்பிட ஒரு முறையான அடையாளமாக இது கருதப்படுகிறது. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பேஷண்ட் ஏஜஸ் வைஸ். அடுத்த டிஸ்ட்ரிபியூஷன் ஹைட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஏ பாப்புலேஷன், ஹைட் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்து பாருங்க ஃப்ரீக்வன்சி பாலிகான் டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. A line frequency அதிர்வெண் பலவும் frequency polygon.
மெயினா இதுதான். இப்போ இது ஹிஸ்டோகிராம் வரும், அதை பேஸ் பண்ணி லைன் போட்டு வர்றது. இப்போ ஹிஸ்டோகிராம்னா ஒரு பாக்ஸா சேர்ந்து இருக்கும், அதோட புள்ளிகளை மீன் பண்ணி, அதோட மெயின் புள்ளிகளை மீன் பண்ணி லைன் போட்டு போடுறது, அதான் என்னது ஃப்ரீக்வன்சி பாலிகான். யூஸ் பாருங்க. To show the shape of the frequency distribution, especially useful to comparing two or more frequency distribution on the same graph. அதாவது இது என்னது, ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அதிர்வெண் பரவல்களை இப்ப சேர்ந்து இருக்குல்ல, லைன்னா சேர்ந்து இருக்கு, அப்போ ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அதிர்வெண் லைன் இருக்கு, அதை வந்து மென்ஷன் பண்றதுக்கு இது யூஸ் ஆகுது, அதான் ஃப்ரீக்வன்சி பாலிகான். அடுத்து பாருங்க, ஃப்ரீக்வன்சி கர்வ். ஃப்ரீக்வன்சி கர்வ் அதை வந்து ஷேப்பா வச்சுக்கோ, இது வந்து என்னது வளைவா இருக்கு, அது இதா இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் இருக்குல்ல ஃப்ரீக்வன்சி கர்வ், அது வந்து இந்த மாதிரி ஷேப் இல்லாம ஸ்கொயர் ஷேப் மாதிரி அந்த மாதிரி வரும். ஃப்ரீக்வன்சி கர்வ்னா அதிர்வெண் வளைவு, வளைஞ்சிருக்கிறது. ஸ்மூத் கர்வ் that obtained with the smoothing out a frequency polygon, it represent underline the theoretical distribution continuous data. Use பாருங்க to represent idealized distribution like normal curve but visualized trend in the continuous data. என்னது இயல்பான வளைவு என்னது சிறந்த பரவல்களை குறிக்க அல்லது தொடர்ச்சியான தரவுகளை குறிக்க வந்து என்னது இது பயன்படுகிறது. அடுத்து பாருங்க ஓகேஸ் பாருங்க, அதோட டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. கிராஃப் graph a plot cumulative frequencies against the upper or lower class boundaries. அதாவது இது என்னது மேல் மற்றும் கீழ் எல்லைகளுக்கு எதிராக ஒட்டுமொத்த அதிர்வெண்ணையும் காட்டும், மேல இருந்து கீழாக. புரியுதுல, மேல் மற்றும் பாருங்க பிக்சர் பாருங்க, பாருங்க இந்த பிக்சர் மேல் மற்றும் கீழ், புரியுதுல, மேல் மற்றும் கீழ் எல்லைகள் ஒட்டுமொத்த அதிர்வெண்ணை காட்ட இது வந்து பயன்படுகிறது. இது பாருங்க லெஸ் தென் ஒகேவ், அதாவது குறைவான உயர் வகுப்பு. மோர் தென் ஒகேவ் அப்படின்னா அதிகமான உயர் வகுப்பு. பாருங்க சாரி, லெஸ் தென்னா குறைவான, மோர் தென்னா அதிகமான. plot cumulative frequency against upper class boundaries, the curve rises in the left to right. இது வந்து உயர் வகுப்பு எல்லைகளுக்கு எதிராக ஒட்டுமொத்த அதிர்வெண்ணையும் காட்டுகிறது. உயர் வகுப்பு எல்லைகளுக்கு எதிராக ஒட்டுமொத்த அதிர்வெண்ணையும் காட்டுகிறது. வளைவு என்னது இடமிருந்து வலமாக உயர்கிறது, இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கமாக உயர்கிறது. ஆனா மோர் தென் அதுல வந்து என்னது கீழ் வகுப்பு எல்லைகளுக்கு எதிராக ஒட்டுமொத்த அதிர்வெண்ணையும் காட்டுகிறது. இது என்னது இட் கர்வ் ஃபால்ஸ் லெஃப்ட் டு ரைட், அதுல இருந்து வலமாக, இடமிருந்து வலமாக. இது என்னது வலமிருந்து இடமாக, அது சாய்கிறது. இது என்னது ஃபால், விழுகிறது. புரியுதா, அது சாய்கிறது, இது விழுகிறது. யூஸ் பாருங்க டு டிட்டர்மைன் பெர்சன்டேஜ் இருக்குல்ல, அதான் சொல்றாங்க குவாலிட்டேட்டிவ்ஸ் அண்ட் தென் மீடியன் டைரக்ட்லி ஃப்ரம் த கிராஃப். இது சதவீதங்கள், குவார்டரிஸ் கால்மானங்கள், அடுத்து மீடியன் மற்றும் இடைநிலையை வந்து தீர்மானிக்க வந்து இது பயன்படுகிறது. புரியுதா, இது சதவீதங்கள், குவார்டரிஸ் கால்மானங்கள், அடுத்து மீடியன் இடைநிலை இருக்குல்ல அதை தீர்மானிக்க இது பயன்படுகிறது. யூஸ்ஃபுல் ஃபார் ஃபைண்டிங் த நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எபோவ் த பிலோ சர்டன் வேல்யூ, ஒரு குறிப்பிட்ட மதிப்புக்கு மேலுள்ள அல்லது கீழுள்ள எண்ணிக்கையை கண்டறிய பயன்படுகிறது. மேலுள்ள அல்லது கீழுள்ள எண்ணிக்கையை கண்டறிய பயன்படுகிறது. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்கோர்ட் லெஸ் தென் 70 மார்க், அதாவது 70க்கும் குறைவாக உள்ள மதிப்பெண் பெற்றவர்களையும், அந்த நம்பர் ஆஃப் பேஷண்ட் பிளட் பிரஷர் எபோவ், அதாவது 140க்கு மேலே உள்ள பிளட் பிரஷர் உள்ள நபர்களையும் கண்டறியது பயன்படுகிறது.